நம்ம பேசுவோம். பலம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்துவின் இளம்பிரை போல நீற்றனை நந்தி மகன்றனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்து அடியே நுனை போற்றுகின்றனே. எல்லாமல்ல அருள்மிகு வடிவுடைய நாயகர் நம்ம பாண்டி கொடுமுடி நாதர் திருவடிகளையும், எல்லாமல்ல சிவகாமி நம்ம கூத்த பெருமானுடைய திருவடிகளையும் மனமொழி மெய்களால் வணங்குகின்றேன். இதுவரை யாரெல்லாம் எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்தார்களோ அனைத்து குருமாருடைய திருவடிகளையும், என்னை உலகுக்கு அறிமுகப்படுத்திய போட்டதற்கும் வழங்குவதற்கு முடிய குருநாதர் திண்டுக்கல் சிந்தாஜயா அவருடைய திருவடிகளையும், மேலும் இங்கு என்னை ஆசீர்வதிக்கு வந்துள்ள என்னுடைய குருநாதர் பாலா சார் அவருடைய திருவடிகளையும் மனமொழி மெய்களால் வணங்குகின்றேன். சுபாஷிக்கின்றனர். சைவ சித்தாந்தம் என்ற நூலை கொடுத்து சித்தாந்தத்தின் மூலம் ஜோதிடத்தை இணைத்து சித்தாந்த ஜோதிடம் என்று ஒரு உருவாக்கத்தை உருவாக்குவதற்கு அருள் கொடுத்த நெய்கண்டாருடைய திருவடிகளையும் மணவாச நடந்த தேவருடைய திருவடிகளையும் மனமொழி மெய்களால் வணங்கி இன்றைய வகுப்பை ஆரம்பம் செய்வது. சித்தாந்த ஜோதிடம் என்ற தலைப்புல நம்ம இதுவரையிலும் வகுப்பு நம்முடைய கொண்டு போயிருந்தோம். இன்னைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு கிளாஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு சத்திகரன் சாரும் நானும் பேசிட்டு இருந்தோம். பாலா சார் வந்திருக்கிறாங்க. நம்மளுடைய இன்னைக்கு கோயில் ஆலயத்துக்கு வந்திருந்தாங்க. சரி ஐயா பேச வைக்கலாம் அப்படின்ட்டு அப்பதான் சத்திகரன் சொன்னாங்க, சரி நீங்க சிஆர்லையும் கொடுத்து நம்ம எல்லாரும் ஒருத்தர கலந்து பேசலாம் அப்படின்னு சொன்னாங்க. இது ஒரு பெரும் இறை கருணை நமக்கு கூட்டு வச்ச பெரும் பாக்கியம். குருமாருடைய ஆசீர்வாதமும் குருமாருடைய அருளும் நமக்கு கிடைக்கிறது பரம்பொருளுடைய சொல்ல முடியும். அப்படிப்பட்ட கருணையான நாள் இன்னைக்கு நமக்கு அமைஞ்சிருக்கு. மியூட் போட்டுக்குங்க கனகராஜ், மியூட் போட்டுக்குங்க கனகராஜ். சார் நீங்களே போடுங்க சார், மியூட் போடுங்க. நீங்க பார்ட்டிசிபேட்ல போயிட்டு நீங்க மியூட் போடுங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாள் இன்னைக்கு. அப்போ அவங்களுடைய ஏன்னா அவங்க நம்ம எல்லாம் நான் அடிக்கடி சொல்றேனே, காட்சி பிரமாணத்தால நம்ம பேசிட்டு இருக்கிறோம். கனகராஜ் சார் ஏன் சார் திருப்பி நீங்க மியூட் ஆன் பண்றீங்க? கனகராஜ் யாரு சார்? அவருக்கு ஏதோ டிஸ்டர்பன்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு, நீங்க மறுபடியும் மியூட் போடுங்க. பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கறது நம்ம எல்லாம் காண்றது காட்சி பிரமாணம். பெரியவங்க நமக்கு ஒரு வகுப்பு எடுக்கிறது, பெரியவங்களுடைய நம்ம சிந்தாஜையா, நம்முடைய பாலா சார் இவங்கெல்லாம் வர்றது நமக்கு ஆகம பிரமாணத்தை நமக்கு கொடுப்பாங்க. ஏன்னா பெரியவங்களுடைய அந்த பார்வை, ஜோதிடத்து மேல பார்வை, நாமெல்லாம் கணக்கு கூட்டி கழிச்சு இதெல்லாம் சொல்லுவோம். ஆனா பெரியவங்க கொடுக்கக்கூடியது நமக்கு ஆகம பிரமாணம், சொன்னதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு பாக்கியமான நாள் நமக்கு அமைஞ்சிருக்கு. அதுக்கு முதல்ல இன்னைக்கு இதுக்கு செயலான் சொன்ன சசிகலன் சாருக்கும் நன்றி. இன்னைக்கு நமக்கெல்லாம் ஒரு கேள்வி பதிலாக வகுப்பு கொடுத்து வந்திருக்கிற வேலூர் பாலா சார் அவருடைய திருவடிகளையும் வணங்கிக்கிறோம். இப்ப ஐயா வர சொல்றோம். ஐயா கேமரா சதீஷ் சார் லைட்டா அப்படி கேமரா அட்ஜஸ்ட் பண்ணுங்க. சார் பக்கம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. அன்பிற்கினிய அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பாலாவேலூர். உங்கள் அனைவரும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கு திடீர் கொடுமுடி விஜயம் மகுடேஸ்வரர் கூப்பிட்டிருக்கார் சதீஷ் சார் மூலமாக. ஸோ வந்தது ரொம்ப சந்தோஷத்தை தருகிறது. உங்களை காண்பது மேலும் சந்தோஷத்தை தருகிறது. நன்றி, மிக்க நன்றி. சொல்லுங்க சிவா, பேசுங்க. இன்னைக்கு நம்ம ஜோதிட சம்பந்தமாக கேள்விகள் சிம்மலக்கணத்தை பற்றி நம்ம இன்னைக்கு கிளாஸ் வகுப்பு எடுக்கிறதா இருக்கு. ஒரு தலைப்பா கொடுத்துருவோமா சார் ஐயாவுக்கு? நல்லா இருக்கும். என்ன தலைப்பு? அதாவது திருமணத்தில் செவ்வாய் சுக்கிரனின் பங்குன்னு கொடுத்துருவோம். ஐயாவே பேசட்டும். அதாவது செவ்வாய் சுக்கிரனை பத்தி பேசியாச்சு. உங்களுக்கு என்னன்னா இப்ப நம்ம சிம்ம லக்னத்தை பத்தி பேசுவோம். சிம்ம லக்னத்துக்கு செவ்வாய் சுக்கிரன் எப்படி வேலை செய்வாரு அப்படின்னு மட்டும் பார்க்கலாம். அப்படி கொடுத்துலாம் சார். சரி, ஓகே, நல்லது. அது சம்பந்தமான சப்சிக்வெண்ட் கேள்விகள் இருந்துச்சுன்னா நம்ம நீங்க ஒரு இந்த 12 லக்னத்துக்கு ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்துட்டு நம்ம அப்புறம் கொஸ்டின் செஷன் போயிடலாம் சார். அப்படி கூட கொடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் சிம்ம லக்னத்துக்கு சொல்லிடுவோமே. சொல்லிடுங்க. வணக்கம் சார்.
ஆரம்பிக்கலாமா சிவா? ஆரம்பிக்கலாம். ஓகே. சிம்ம லக்னத்துக்கு பாத்தீங்கன்னா எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும் எந்த ஒரு பாவமாக இருந்தாலும் பாவாதிபதியும் காரகாதிபதியும் ரெண்டு பேருமே அதுக்கு ஃபேவரபிளா இருந்துச்சுன்னா அந்த பாவம் காரக விஷயங்கள் சூப்பரா இருக்கும். கரெக்டுங்களா? இது நன்றாக கண்டிப்பாக இருக்கும். இப்போ உதாரணத்திற்கு மேஷ லக்னம்னு வச்சுங்க. இப்போ மேஷ லக்னத்திற்கு 7ஆம் அதிபதி சுக்கிரன், காரகாதிபதியும் சுக்கிரன் இல்லைங்களா? அப்ப கலத்திர காரகன். அப்ப எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம சுக்கிரனை மட்டுமே பார்த்தா போதும், வேற ஒண்ணுமே வேண்டியது இல்லை. சுக்கிரனுடைய நிலையை மட்டும் பார்த்தா போதும். சுக்கிரன் ஸ்ட்ராங்கா இருந்தாருன்னா கண்டிப்பா அவங்களுக்கு மனைவி வகையில சந்தோஷம் இருக்கும். சுக்கிரன் கொஞ்சம் வீக்கா இருந்தாருன்னா மனைவி வகையில பிரச்சனைகள் இருக்கும். இப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். இது ரிஷப லக்னமாக இருக்கு அப்படின்னு வச்சுங்க. ரிஷப லக்னம்னா 7ஆம் அதிபதி செவ்வாய், காலத்த காரகன் பாத்தீங்கன்னா சுக்கிரன். அப்ப சுக்கிரன் செவ்வாய் அந்த இடத்துல ரெண்டுத்தையும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கும். அப்ப சுக்கிரன் செவ்வாய் ரெண்டும் நல்லா இருந்துச்சுன்னா சப்தமாதிபதிகள் ரெண்டும் சூப்பரா இருக்கும்போது சூப்பராகவே கண்டிப்பா காம்பினேஷன் பிரமாதமா இருக்கும் அவங்க லைஃப்ல, ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இதே மிதுன லக்னமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா காரகன் சுக்கிரன், சப்தமாதிபதி குருவாயிடுறாரு. அப்போ புதனுக்கு குரு என்ன வேலை செய்வார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா வேலை செய்ய மாட்டார். குருவுக்கு ஒன்னா புதன் வேலை செய்வாரே தவிர புதனுக்கு குரு வேலை செய்ய மாட்டார். அப்படி இருக்கும்போது அப்போ பாவாதிபதி பிரச்சனையை கொடுக்கிறார் அந்த இடத்துல. அப்ப மிதுன லக்னக்காரனுக்கு காரகாதிபதி ஆகிய சுக்கிரன் ஓரளவுக்கு நன்மை செய்வார். ஆனால் பாவாதிபதி குரு அந்த நான் சொல்றது ஒன்லி கலத்திர பாவம் மட்டும்தான், எல்லா பாவத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது நீங்க. அப்போ இந்த கலத்திர சம்பந்தமான விஷயங்களில் மிதுன லக்னக்காரனுக்கு கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும். அவ்வளவுதான், டெஃபினட்டா வச்சிடலாம். ஏன்னா காரகாதிபதி ஸ்ட்ராங்கு 50% ஓகே, ரிமைனிங் 50%ல சம் பர்சன்டேஜஸ் வில் பி டிஸ்டர்ப் ஆகும் டெஃபினட்டா அப்படின்னு நம்ம கண்டிப்பா சொல்லிடலாம். அதே மாதிரி அடுத்தபடியாக கடகலக்கணம் அப்படின்னு எடுத்துங்க. கடகலக்கணம் பார்க்கும்போது காரகாதிபதி சுக்கிரன், சந்திரனுக்கு சுக்கிரன் பகை, சப்தமாதிபதி சனி அதுவும் பகை. அப்போ கடகலக்கணக்காரனுக்கு கண்டிப்பாக அந்த கலத்தரம் சம்பந்தமான பிரச்சனைகள் வாழ்நாள் முழுக்க இருந்து கொண்டே இருக்கும். அவ்வளவுதான். இது குரு பார்த்துச்சு சார் அப்படின்னா கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். அது ஒன்று மற்ற கிரகங்களுடைய பார்வைகளை வச்சு இருக்கிற இடத்த வச்சு நம்ம மேனேஜ் பண்ண முடியுமா முடியாதான்னு டிசைட் பண்றது செகண்டரி. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் இருக்குமா இருக்காதா அதை சொல்றதுதான் இந்த பாயிண்ட்ஸ். அதே மாதிரிதான் சிம்ம லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னாலும் சிம்ம லக்னத்துக்கு பாதகாதிபதி சுக்கிரன், சப்தமாதிபதி சனி, அவன் அஷ்டமாதிபதி அவங்க 6க்குள்ளையும் அதிபதி ஆயிடுறாரு. அப்போ ரெண்டுமே மோசமா இருக்கிறதுனால இந்த கடகலக்னமாக இருந்தாலும் சரி சிம்ம லக்னமாக இருந்தாலும் சரி அப்போ கண்டிப்பாக மேரிட்டல் டிஸ்டர்பன்சஸ் டெஃபினட்டாக உண்டு. இதுல கடகலக்னத்துக்கு கொஞ்சமா இருக்கும், சிம்ம லக்னத்துக்கு கொஞ்சம் கூட இருக்கும். ஏன் அப்படின்னா கடகலக்னத்துக்கு சுகாதிபதியாக சுக்கிரன் வருகிறான். அதனால சுகஸ்தானத்தை அப்போ மனைவி மூலமாக சில சுகங்கள் அவனுக்கு கிடைச்சிடும் கண்டிப்பா. அப்போ மனைவி மூலமான சாப்பாடு தூக்கம் அதெல்லாம் ஓரளவுக்கு டைம்லி மேட்டர்லாம் கிடைச்சிடும். அப்போ சில பிரச்சனைகள் தான் டிஸ்டர்ப் ஆகும். அதனால சிம்ம லக்னத்தை விட கடகலக்னக்காரர்கள் அதிகமா இந்த கலத்தர சம்பந்தமான பிரச்சனைகளை சிம்ம லக்னக்காரர்கள் அதிகமா பெறுகிறார்கள், கடகலக்னக்காரர்கள் கம்மியா பெறுகிறார்கள். இப்படின்னு முடிவு பண்ணிக்கணும். இப்போ கன்னி லக்னம் பாத்தீங்கன்னா எப்படி மிதுன லக்னத்துக்கு நம்ம சொன்னோம்னா இந்த சேம் டாபிக் தான், வேற ஒன்றும் மாற்றமே கிடையாது. துலா லக்னத்துக்கு பாத்தீங்கன்னா 7ஆம் அதிபதி ரிஷபத்துக்கு சொன்ன மாதிரியே தான் போட்டுக்கணும். அதே மாதிரி விருச்சிக லக்னத்துக்கு நீங்க மேஷத்துக்கு சொன்ன மாதிரியே போட்டுக்கணும். தனுசு லக்னத்துக்கு பாத்தீங்கன்னா 7ஆம் அதிபதி புதன், காரகாதிபதி சுக்கிரன். அப்ப சுக்கிரன் பிரச்சனையை கொடுப்பார், புதன் பிரச்சனையை கொடுப்பாருன்னா கொடுக்குற மாதிரி பெரிய பிரச்சனை இருக்காது, ஆனா பிரச்சனை கொடுப்பார். அப்படிதான். அப்ப என்ன அர்த்தம்னா அவருக்கு 25% தான் சம்வாட் பெட்டர், மீதி 75% ப்ராப்ளம் ரிஷப லக்னத்துக்கு தனுசு லக்னத்துக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு, கலத்தர சம்பந்தமான டிஸ்டர்பன்சஸ் அப்படின்னு அர்த்தம். அடுத்தபடியாக அதேதான் மீன லக்னத்துக்கும் சேம் பாயிண்ட். மகர லக்னத்துக்கும் கும்ப லக்னத்துக்கும் பாத்தீங்கன்னா மகர லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி சந்திரன், யாரு மாரகாதிபதி. அப்போ சந்திரன் கலத்தர காரகன் சுக்கிரன், சுக்கிரன் பயங்கர யோகாதிபதி. அப்போ பயங்கர யோகாதிபதி பிளஸ் மாரகாதிபதி ரெண்டு பேரோட காம்பினேஷன் ஒர்க் அவுட் பண்ணாதான் அங்க மகர லக்னம் இருக்கும்.
அப்போ மகர லக்னக்காரனுக்கு சம்வாட் பெட்டர், பிரச்சனை அதிகமாக இருக்காது அப்படின்னு அர்த்தம். ஆனால் கும்ப லக்னக்காரனுக்கு பிரச்சனை அதிகமா இருக்கும். ஏன்னா அவனுக்கு சுக்கிரன் மட்டும்தான் ஃபேவர் தவிர, பட் 7ஆம் அதிபதி சூரியன் வந்து ஃபேவர் கிடையாது. பொதுவாகவே சூரியன் 7ல இருந்தாவே ஃபேவர் கிடையாது, பொதுவான ஒரு பாயிண்ட்ஸ். பட் அதனால ப்ராப்ளம் ஒன்றும் இருக்காது. எஸ் எஸ் எஸ்ன்னு சொன்னோம்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் இந்த எஸ்ன்னு சொல்லாதவங்களுக்கு தான் இந்த பிரச்சனையே அது ரைஸ் ஆகும். அப்போ இந்த கும்பலக்கணக்காரனுக்கு வீட்டுக்காரியா ஒவ்வொரு மேபி என்ன எஸ்ன்னு சொல்லிட்டோம்னா சரண்டர் அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஆனா கும்பலக்கணக்காரன் சரண்டர் ஆக மாட்டான். ஏன்னா கொஞ்சம் கெத்து காட்டுவாங்க கும்பலக்கணக்காரங்களாம், சாதாரண ஆள் கிடையாது. அப்போ சிம்மலக்கணக்காரன் கூட சில நேரங்கள்ல முடியாதுன்னு வரும்போது சரண்டர் ஆயிடுவான். ஆனா கும்பலக்கணக்காரன் முடியாதுன்னு சொன்னா கூட சரண்டர் ஆகிறது கஷ்டம். ஏன்னா அந்த உள்ளுணர்வு கெத்து காட்டிட்டே இருப்பாங்க. கும்பலக்கணத்துக்கு அந்த பாயிண்ட்ஸ் உண்டு. அப்போ கும்பலக்கணக்காரன் அதிகமா சஃபர் பண்ணுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆக இதுதாங்க இந்த லக்ன வயசா நம்ம சுக்கரனோட காம்பினேஷன் பண்ணி இந்த கலத்திர பாவம் என்ன மாதிரி ஓடும் அப்படின்னு சொன்னது. அடுத்தபடியா உங்களுக்கு நீங்க ஏதாவது ஒரு பாயிண்ட்ஸ் சொன்னீங்கன்னா அந்த பாயிண்ட் சம்பந்தமா நான் குடிச்சிட்டு கேட்கறதுக்கு வாய்ப்பா இருக்கும். ஏதோ ஒரு கேள்வி கேளுங்க. கேள்வியோ இல்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு என்ன கேளுங்க சார். பாலா சார், குருவே சரணம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். எல்லாமே சார், எங்களுக்கு நீங்கள் குரு சார். சார், இந்த காலபுருஷ தத்துவப்படி பாக்குறோம் இல்லையா சார், அதுக்கும் நம்ம லக்னப்படி பாக்குறதும் சேர்த்து சொல்லுங்க சார், இது எப்படி பண்ணலான்ட்டு. நான் சொன்னதே அது மாதிரிதான் காலபுருஷன் சொல்லிட்டு வந்தேன். இல்ல அது கரெக்ட் சார். காலபுருஷ ஜென்ரலா வந்து ஒரு ஜாதகத்துல லக்னப்படி ஒரு 7ஆம் இடம் நல்லா இருக்கு. காலபுருஷனுக்கு அது பாதிக்கப்பட்டது வச்சுங்க. அப்ப எப்படி பலன் எடுக்கிறது? ஒரு உதாரணமா சொல்லுங்க. நீங்க உதாரணமா ஏதோ லக்னம் சொல்லுங்க. தனுசு லக்னம் வச்சுங்க சார். தனுசு லக்னத்துக்கு தனுசு லக்னத்துக்கு 7ஆம் இடம் வந்து உங்களுக்கு மிதுனம் ஆயிரும். அது மிதுனத்துல புதன் இருக்காரு. அப்ப பாதுகாப்பு அங்க போய் உட்காந்துட்டாரு. காலபுருஷனுக்கு அது 3ஆம் இடமா வருது. அப்ப இது ரெண்டும் எப்படி 3ஆம் இடங்கிறது இவருக்கு வந்து லக்னத்துக்கு கலத்திரமாகவும் காலபுருஷனுக்கு சகோதரனாகவும் வருது. அதான் சார். இது எப்படி வரப்போற இதை எப்படி சொல்லுங்க சார்? அப்ப இவங்களுக்கு வரப்போற கலத்திரம் குணத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப எப்படி இருக்கணும் குணம் அப்படின்னா, 7ஆம் இடத்துல புதனுக்குன்னு சொல்றதுனால புத்திசாலியா இருக்கும், இரட்டை குணம் இருக்கும். அடுத்தபடியா என்ன அர்த்தம்? 3ஆம் இடம் வந்து காலபுருஷனுக்கு வீர தீர தைரிய வெற்றி ஸ்தானம். அப்போ நமக்கு வரக்கூடிய மனைவியோ கணவனோ எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிப்பதிலே வல்லவர்கள் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணணும். அப்போ அவங்களுக்கு வந்து நம்ம தோல்வின்னு சொன்னாவே கூட பிடிக்காது அப்படின்னு அர்த்தம். அப்போ அது மாதிரி மனைவி, அப்போ மனைவி கிட்ட இப்போ சினிமாக்கு டிக்கெட் கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கும்னு சொல்லணும். நீங்க அவங்க கிட்ட கிடைக்காதுன்னு சொன்னீங்கன்னா அவங்க கோவம் வந்துடும். ஏன்னா வெற்றி தான் பாயிண்ட் ஆஃப் வியூல. அப்போ வெற்றி பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க அந்த மாதிரி அனலைஸ் பண்ணணும். இதே வந்து மகர லக்னம் 4ஆம் இடத்துல நீங்க சொன்ன மாதிரி சந்திரன் ஆட்சி பெற்று இருக்கார். இப்போ மனைவி எப்படி இருப்பாள் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, மனைவி வந்து 4ஆம் இடத்துக்குரிய காரகம் வந்து சாப்பாடு, துணிமணி. அப்போ உங்களுக்கு நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறவங்க மனைவியா தான் இருப்பாங்க. உங்களுக்கு டைம்லி சாப்பாடு கொடுக்குறவங்க மனைவியாக தான் இருப்பாங்க. ஆனா உங்களுக்கு கலத்திர சுகம் கொடுப்பாங்களா என்பது சந்தேகம். மிகச்சிறப்பு சார். நன்றி சார். நன்றி சார். அது மாதிரி அந்த இடத்துல என்ன அவங்க வந்து என்ன காலபுருஷன் விட்டு என்ன பண்ணுவாங்க? இப்ப நீங்களே பாருங்களேன். இப்ப நீங்க மேஷ லக்னமா இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னா, இப்ப நீங்க பேசிட்டு இருக்கும்போது நான் குறுக்கால பேசினா உங்களுக்கு கோவம் வந்துடும். ரிஷப லக்னமா இருந்துச்சுன்னா உங்களை அமுத்தி உங்க கழுத்து மேல கையை வச்சு ஒரு அமுக்கிட்டு கூட நான் பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க கம்முன்னு தான் இருப்பீங்க. என்ன அப்போ இதே அப்ப லக்னம் அது எது எப்படி சொல்றோம்? காலபுருஷ தத்துவம் தான் சொல்றோம், வேற ஒண்ணும் இல்லை. அடுத்தது கேளுங்க சார். சார் வணக்கம் சார். ஸ்ரீகாந்தன் பழனில இருந்து பேசுறேன். வணக்கம் சார். இந்த சுக்கிரன் செவ்வாய் இணைவு எந்த மாதிரி விதங்கள்ல நல்ல பலனை கொடுக்கறது, எப்ப எல்லாம் அசுப பலன்களை கொடுக்குறது சார்?
இப்ப என்ன கேட்டா சுக்கிரன் செவ்வாய் இணை வந்து எப்பொழுதுமே நல்ல பலன் தான் கொடுக்கும், அசுப பலனே கொடுக்கறது கிடையாது. ஏன்னா எப்பவுமே வெரி குட் ரிசல்ட் தான் அது கொடுக்கும். ஏன்னா அது கெட்ட பலனே கொடுக்காது. நிறைய பேர் சொல்லுவாங்க சுக்கிரன் செவ்வாய் காம்பினேஷன் வந்து ரொம்ப காமுகன் ஆயிடுவான், கெட்ட எண்ணங்கள் அதிகமாயிடும், காம எண்ணங்கள் அதிகமாகி ரொம்ப கேரக்டர் வந்து வீக் ஆயிடும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் கிடையாது. ஏன்னு கேட்டா இப்ப சுக்கிரன் வந்து என்னன்னா உணர்வுகள் கொடுக்கக்கூடியவர். அந்த உணர்வுகள் இப்ப நமக்கு உணர்வு வருதுன்னா அந்த உணர்வு ஃபுல்ஃபில் பண்றதுக்கு நமக்கு பலம் இருக்கணும். இப்ப நம்ம ஒரு காவாயை ஜம்ப் பண்ணணும் அப்படின்னா அந்த உணர்வு வந்து ஃபர்ஸ்ட் உதயமாகுது, அதை ஜம்ப் பண்றதுக்கு பலம் இருக்கணும். அதே மாதிரிதான் ஆண் பெண் இணைவா இருந்தாலும் சரி, உங்களுடைய சிந்தனைகள் வந்து ஆணோட சிந்தனை பெண்ணோட எப்படி மேனேஜ் ஆகும், பெண்ணோட சிந்தனை எப்படி ஆணோட மேனேஜ் ஆகும். இதுக்கு வந்து என்னன்னா இந்த சுக்கிரன் செவ்வாய் காம்பினேஷன் வெரி பெஸ்ட் காம்பினேஷன். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம இன்னர் பிளானட் அவுட்டர் பிளானட்னு ரெண்டு வகையா நம்ம பிரிப்போம் ஜோதிடத்துல இல்லைங்களா. பூமிக்கு வெளியே இருக்கிற வெளி வட்டாரத்துல இருக்குது செவ்வாய் குரு சனி, இவங்கெல்லாம் வந்து அவுட்டர் பிளானட். இன்னர் பிளானட்னு பாத்தீங்கன்னா இந்த புதன் சுக்கிரன் சூரியன் இன்னர் பிளானட். இந்த சந்திரனை வந்து எதையும் போட்டுக்க முடியாது, இன்னரா அவுட்டரான்னு சொல்ல முடியாது. அது மாதிரி நம்ம மீடியம் பிளானட் தான், அது விட்டுடுங்க. இப்போ நம்ம பூமிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த பக்கம் செவ்வாய், இவங்க ரெண்டு பேர் காம்பினேஷன் வந்து ரொம்ப ஆப்ட் காம்பினேஷன், ஃபர்ஸ்ட் கிளாஸ் காம்பினேஷன், மேட்சிங் காம்பினேஷன். அப்போ சுக்கிரன் செவ்வாய் காம்பினேஷன் இருக்கிறவருடைய ஜாதகத்தை பாத்தீங்கன்னா எப்பவுமே அவங்க வந்து யங் லுக்கா இருப்பாங்க, நல்ல பிரிஸ்கா இருப்பாங்க, ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க. ஏன்னா அவன் உடல் நினைப்பதை உணர்வுகள் புரிந்து கொள்கிறது, உணர்வுகள் நினைப்பதை உடல் புரிந்து கொள்கிறது. அப்போ ரெண்டுமே வந்து ஈக்குவலைசேஷன் ஆகுது அப்படின்னு அர்த்தம். அப்போ இதே வந்து மற்ற கிரக காம்பினேஷன் வரும்போது மாறி போயிருக்கு. இப்போ இதே சூரியன் சனி, சூரியன் ஸ்பீடு வெரி பிளானட், ரொம்ப ஹை ஸ்பீட் பிளானட். இதே வந்து சனி வந்து வெரி டெட் ஸ்லோ பிளானட். இது ரெண்டும் காம்பினேஷன் ஆகும்போது டிஸ்டர்ப் ஆயிடுது லைஃப். அதே மாதிரி குரு வந்து ஸ்லோ பிளானட் தான் குரு ஆக்சுவலி. இந்த குரு வந்து இந்த சுக்கிரனோட புதனோட சேரும்போது இந்த ஸ்பீடோட மேனேஜ் பண்ண முடியல, அது ஃபெயில் ஆயிடுது. அப்போ பாஸ் ஆகிற ஒரே பிளானட்ஸ் பாத்தீங்கன்னா செவ்வாயும் சுக்கிரனும் தான். ஏன்னா செவ்வாயும் சுக்கிரனும் அந்த ஸ்பீடு வெலாசிட்டி வந்து ஓரளவுக்கு ஈக்குவலைஸ் பண்ணிக்குது. அதனால ஈக்குவலைஸா நல்லா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதனால செவ்வாய் சுக்கிரன் எப்படி இருந்தாலும் நல்லதுதான் செய்வார், நீச்சமா இருந்தா கூட நல்லதுதான் செய்வார், கெட்டதை உச்சமா இருந்தாலும் நல்லதுதான் செய்வார். என்ன சார் இது மாறுபட்ட கருத்தாக்குது அப்படின்னு நீங்க சொல்லுவீங்களா? நீச்ச செவ்வாய் சுக்கிரனோட இணைந்தா எப்படி இருக்கும், நீச்ச சுக்கிரன் செவ்வாயோட இணைந்தா எப்படி இருக்கும்? வாழ்க்கையை முழுக்க முழுக்க அனுபவிக்க தனு கரண போன போகம்னு ஐயா சொல்வாரு இல்லையா சித்தாந்தத்துல. இந்த தனு கரணங்களாக இந்த போனத்தில் இருக்கக்கூடிய அத்தனை போகங்களையும் என்ஜாய் பண்ணுவது செவ்வாய் சுக்கிரன் தான். சூப்பருங்க ஐயா, நன்றிங்க ஐயா. இதுலயே இன்னொரு டவுட், இப்ப இந்த சுக்கிரன் செவ்வாய் நீங்க சொன்ன மாதிரி அது கரெக்டா தான் இருக்கு. நீங்க சொன்னோடனே ஒரு சில பேர் ஜாதகங்கள்லாம் என் கண்ணுக்கு முன்னாடி வந்தது கரெக்டா இருக்கு. நீங்க சொன்னது அப்படியே தான் இருக்கு. அவங்க பேலன்ஸ்டா இருக்காங்க, மைண்ட் வைஸா ஹெல்த் வைஸாவும் பேலன்ஸ்டா இருக்காங்க. ஆனா அவங்களுடைய இல்லற வாழ்க்கை வந்து எப்படி சார் இருக்கும்? அதுக்கு அதாவது காதல் திருமணங்கிறோம், இல்ல விருப்ப திருமணங்கிறோம், இல்ல அரேஞ்ச் மேரேஜ்ங்கிறோம், இந்த வகையில ஏதாவது பாதிக்குமா அது? இப்போ இல்லற வாழ்க்கை எப்படின்னா நீங்க 2ஆம் பாவத்தோட லிங்க் வந்துடும் சார். அதுக்கும் இந்த சுக்கிரன் செவ்வாய்க்கும் சம்பந்தம் கிடையாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்போ இல்லறம் என்பது வந்து இல்லுன்னா இல்லம், அது வந்து 2ஆம் பாவத்தோட சேர்ந்தது, வீடு இல்ல அது குடும்பம். அப்போ குடும்பம் வந்து 2ஆம் பாவத்தோட சேர்ந்ததுனால அந்த 2ஆம் பாவம் நல்லா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது அப்படின்னு அர்த்தம். இப்போ செவ்வாய் சுக்கிரன் வந்து காதல் வந்து கிடையாது, காதல் இல்ல. இது வந்து என்னன்னா காமம் அப்படின்னு சொல்லலாம், அவ்வளவுதான். காதல் வேற, காமம் வேற. அப்போ இது வந்து காமம்னா அது அதிக காதல் அப்படின்னு வச்சுக்கோங்க. அளவுக்கு மீறிய காதல் வந்து காமத்தை தரும். காமம்னா என்ன? காமாட்சி அம்மன் அப்படின்றோம். இப்போ காமாட்சி அம்மன் யார் மேல காதல் வச்சிருக்காங்க? சுவாமி மேல காதல் வச்சிருக்காங்க. அப்ப காமத்தை ஆட்சி செய்து அவங்க கண்ட்ரோல் பண்ணி தவம் பண்றாங்கன்னு சொல்றாங்க, அதனால காமாட்சி. அதனால செவ்வாய் சுக்கிரனுக்கும் இந்த காதலுக்கும் சம்மந்தம் கிடையாது. செவ்வாய் சுக்கிரன் வந்து இன்னும் சொல்ல போனா செவ்வாய் விரும்பிச்சு சுக்கிரனும் விரும்பிச்சுன்னா அங்க காதல்லாம் வேண்டியதில்லை,
அங்க வந்து ஒன்லி அப்பாயின்மெண்ட் தான், வேற ஒண்ணும் கிடையாது. புரிஞ்சிருக்கும். நன்றிங்க ஐயா, சூப்பர், நன்றிங்க ஐயா. ஆமா. சோ இப்ப வந்து சுக்கிரனை வந்து நம்ம என்னங்கிறாங்க, சுக்கிரன் 7ல இருந்தா கலத்திர தோஷம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ரிஷபல இப்போ மேச லக்னத்துக்கு சுக்கிரன் 7ல ஆட்சி ஆகிறாரு. ஆமா. அதே மாதிரி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா விருச்சிக லக்னத்துக்கு 7ல ஆட்சி ஆகிறாரு. ஆமா. இப்படி ஆட்சி ஆகக்கூடிய கிரகமோ இல்ல வந்து உச்சமா சுக்கிரன் உச்சமா 7ல நின்னாலோ இதை நம்ம வந்து கலத்திர தோஷம் எடுத்துக்கலாமா? எடுத்துக்கூடாது. எடுத்துக்கூடாது. சொல்லுங்க. 7ல சுக்கிரன் இருப்பது வந்து கலத்திர தோஷம். ஏன்னா நமக்கு வந்து இப்போ ஒரு பழமொழி தமிழ்ல சொல்லுவாங்க, அழகான மனைவி ஆபத்தை தருவாள் அப்படின்னு சொல்லுவாங்க, பாத்துக்கிறீங்களா? அதனாலதான் தோஷம் சொன்னாது. இப்போ உங்ககிட்ட ஒரு அழகான வந்து ஒரு வாட்சி போட்டுங்கிறீங்க, அழகான வாட்சினா, ஐயா அழகான வாட்சி இருக்கியா எனக்கு கொடுத்துருவியான்னு கேட்டா கொடுத்துருவீங்க. அதே மாதிரி ஒரு பொண்ணு அழகான பொண்ணை கூட்டின்னு போகும்போது, ஐயா உங்க சம்சாரம் அழகாகிறாங்க அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆபத்தை தரும். அதுதான் அது. 7ஆம் அதிபதி அளவுக்கு மீறி அழகு வரும்போது கண்டிப்பாக, இப்ப நாமளே பார்க்கலாம், ரோட்ல ஒரு அழகான பொண்ணு பார்த்தா ரசிப்போம். இதே நம்ம மனைவி அழகா இருந்து அதை 4 பேர் பார்த்தாங்கன்னா நம்ம என்ன நினைப்போம்? அது நமக்கு தோஷம். இதுதான் கலத்திர தோஷம், வேற ஒண்ணும் கிடையாது. ஐயா ஒரு சந்தேகம், இப்ப 7ல சுக்கிரன் இருந்தா காரகோ பாவனாசி வரும் இல்லையா சார்? அதை நம்ம எப்படி எடுக்கலாம் சார்? அதுதான் லைக் திஸ் வே யூ கேன் டேக் இட். ஓகே சார், ஓகே சார், ஓகே. இப்போ அப்ப என்ன ஆகும்? நம்ம கிட்ட பொருள் வந்து, நம்ம கிட்ட இருக்கிற பொருள் வந்து பறிக்கப்படும். நம்ம கிட்ட இருக்கிற இப்ப நான் நல்ல அழகான வாட்சி கட்டியிருந்தா நீங்க இப்ப வாட்சி கேட்க போறீங்க, நான் கொடுக்க மாட்டேன்னா என் வாட்சி புளியும் போயிடுங்க. அதேதான் அது. அப்ப வந்து பிரச்சனை வந்துடும். இப்ப சார் இதெல்லாம் நீங்க சொல்றது நம்புற மாதிரி இல்லையே சார் அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும். இந்த பறிக்கப்படுகிறது என்பது வந்து மனிதன் மட்டும் கிடையாது, இறைவனும் அதேதான். திருஷ்டி அப்படின்னு வந்துடும். அவனுக்கு என்னப்பா, அவன் குரங்காட்டம் இருக்காயா, அவன் மனைவி மயிலாட்டம் இருக்கு அப்படின்வான். பாத்துக்கிறீங்களா? கல்யாணத்துல எத்தனை பேர் பேசுவாங்க? அந்த மயிலாட்டம் இருக்கிற இது வந்து குரங்கு கிட்ட தொடர்ந்து இருக்குமான்னு பாருங்க. அந்த அளவுக்கு லக்னபாவம் வளர்த்து நல்லா இருந்ததுன்னா இருக்கும். லக்னபாவம் வளர்த்து இருக்கணும். அப்போ அது என்ன வேணும்? ஆணுக்கு அழகு என்ன அப்படின்னா, ஆணுக்கு அழகு உத்தியோகம். ஆணுக்கு அழகு வந்து உத்தியோகம். பெண்ணுக்கு அழகு வந்து அன்பு. பெண்ணுக்கு அழகு வந்து அன்பு. அப்ப அந்த அன்பு தான் முக்கியமே தவிர உத்தியோகம். ஆணுக்கு வந்து பணம் சம்பாதிக்கணும், வீரம், பணம். இந்த உத்தியோகம் புருஷ லட்சணம்ன்றான். அப்போ ஒரு புருஷனா இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே வந்து நீ பிசிக்கலி ஃபிட் இருக்கலாம், செகண்டரி. ஃபர்ஸ்ட் வந்து ஃபைனான்சியலி ஃபிட்டான்னு கேட்கறான். அவனுக்கு இப்போ என்ன சொல்லுவான் கிராமத்துல கூட, இருக்கப்பட்டவன் அவன் 9 வச்சிருப்பான், நீ இல்லாதவனுக்கு உனக்கு ஒன்னே லாய்க்கு இல்லை அப்படின்வான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இருக்கப்பட்டவன். அப்போ ஆண்களுக்கு வந்து பைனான்சியலி ஃபிட் ஆகிற வரைக்கும் யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. பெண்கள் வந்து அன்பு வந்து குறைச்சிட்டாங்கன்னாவே அவங்க வந்து வேஸ்ட் ஆயிடுறாங்க. இதுதான் பாயிண்ட். அதனாலதான் இந்த பழமொழி சொல்லியிருப்பாங்க சார். அதாவது அடிக்கடி சொல்லுவாங்க, ஆணுக்கு தோல் அழகு அப்படிம்பாங்க. ராமாயணத்துல சொல்லும்போது கூட ஆணுக்கு தோல் அழகு, தோல் வலிமை இருக்கணும் அப்படிம்பாங்க. ஏன்னா உழைச்சாதான் பணம் வரும். பெண்ணுக்கு மார்பழகு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஏன் சொல்றாங்கன்னா, மார்பு சந்திரன் அன்பு காட்டக்கூடியது. அப்ப அதனாலதான் அந்த பழமொழி சொல்லியிருப்பாங்க. அன்புதான் காரணம். ஏன்னா இதயத்துல வந்து அன்பு இருக்கணும். அதாவது இப்போ நம்ம பிச்சாந்தேகி பார்வதின்னு பிச்சைக்காரன் வந்து கேட்கறான்னு வச்சுக்கோ. அப்ப அவன் கேட்கும்போது பிச்சாந்தேகி பார்வதின்றான். ஏன் பிச்சாந்தேகி சிவபெருமானேன்னு ஏன் கூப்பிடல? ஏன் சிவனை ஏன் சோறு போடுவியா சிவனேன்னு வந்து கூப்பிட மாட்டான்? ஐயா அம்மா தான் கூப்பிடுறான். அம்மா சாப்பாடு போடுன்னு தான் சொல்றான். அப்பா சாப்பாடு போடுன்னு எந்த வீட்லயும் கேட்டதா சரித்திரமே கிடையாது. அப்போ உலகம் முழுக்கவே வந்து அன்பு மிகுத்து இருப்பவர்கள் பெண்கள். அதுக்காக அவங்க அறிவு இல்லைன்னு அர்த்தம் இல்ல. அன்பு மிகுத்து அறிவு நார்மலாக இருக்கும். ஆண்களுக்கு வந்து அறிவு கூடி இருந்து அன்பு வந்து நார்மலாக இருக்கும். அப்படிதான் சொல்லணும். ஆக இவங்க அறிவு இல்லாதவங்க அவங்க அறிவு உள்ளவங்கலாம் சொல்லக்கூடாது. அப்போ இதுவே வந்து இது வந்து இன்னொரு விஷயத்துல பாத்தீங்கன்னா, இப்போ ஆண் லக்னங்கள் ஒரு பெண் ஆண் லக்னமாக வரும்போது என்ன ஆகும்? நீங்களே புரிஞ்சு பாருங்க, அறிவு கொஞ்சம் கூடி இருக்கும். அப்போ ஆண் லக்னங்கள் பெண் லக்னங்கள் எது சொல்றோம்? ஒன்லி அறிவு பாயிண்ட் ஆஃப் வியூல வச்சுதான் சொல்றோம், வேற ஒண்ணுமே கிடையாது. அது புஜ பலமோ மற்றதோ தேக பலமோ அதெல்லாம் கிடையாது. அந்த அறிவு பாயிண்ட் ஆஃப் வியூ தான் சொல்றோம்.
அப்போ ஒரு பெண் வந்து ரெண்டு லக்னமும் ஆணாக இருந்து ராசியும் ஆணாக இருந்தால் அவன் ஒன்றும் அவ்வளவு ஷைன் ஆகிறது இல்லை. அதாவது மெட்டீரியல் லைஃப்ல ஷைன் ஆவா, உலக மக்கள் மத்தியில ஷைன் ஆவா. ஆனால் கணவனுக்கு மனைவியாக ஷைன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நிறைய இடங்கள்ல அங்க ஃபெயில் ஆயிடும் கண்டிப்பா. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? அப்போ ஒரு பெண் வந்து தன்னுடைய அன்பை தான் வெளிப்படுத்தணுமே தவிர அழகு வந்து செகண்டரி. அழகு இஸ் நாட் பெர்மனன்ட் கிடையாது. அப்போ அன்புதான் பெர்மனன்ட். இதைத்தாங்க போன வகுப்புல கூட சொல்லிட்டு இருந்தோம். அப்போ நம்முடைய ஜெயலலிதா அம்மையாருடைய ஜாதகம், நம்முடைய இந்திரா காந்தி அம்மையாருடைய ஜாதகம், எல்லாத்தையும் பார்க்கும்போது அவங்க வந்து அறிவு வளர்த்தவங்க. ஆனா அவங்களுக்கு குடும்ப வாழ்க்கை செட் ஆகல. அப்போ பெண்ணுக்கு வந்து அறிவு வளர்க்கும் பொழுது அவன் வந்து ஒரு ஆணோட அனுசரிச்சு போகக்கூடிய தன்மை அப்படிங்கிறது ஒத்து வராம போகுது. அந்த ஒரு அன்பு ஒத்து வராம போகுது. ஆணுக்கு பெண் நிகர் அப்படின்னு சொல்லுவாங்க. நிகர் தான் இல்லைன்னு சொல்லல. பட் என்னன்னா இந்த அன்பும் அறிவும் வந்து வரும்போது கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் தான் வள்ளல் பெருமாள் கூட சொல்லிட்டாரு, ஆணினுள் ஆணாய், பெண்ணினுள் ஆணாய், பெண்ணினுள் பெண்ணாய், அறிவினுள் அறிவாய், அறிவினுள் அன்பாய், இப்படின்னு நிறைய இன்டர்பிரிட்டேஷன்ஸ் நிறைய சொல்லியிருப்பாரு. நீங்க அதை அனலைஸ் பண்ணீங்கன்னா அகவல் பாராயணம் பண்ணும்போது தெரியும் உங்களுக்கு. ஸோ இது எல்லாமே ஒன்னொன்னுல ஒண்ணு. இப்போ நமக்கு ஒன்று கூட அன்பு இல்லையா? ஆண்களுக்கு அன்பு இல்லையா? ஆண்கள் அறிவு மட்டும்தான் இருக்குது. அன்பு இருக்கு. ஆனால் அதிக அன்புள்ள ஆண்மகன் தோத்து விடுவான். நல்லா பார்த்துக்குங்க. வாழ்க்கையில வந்து அதிக அன்புள்ள ஆண்மகன் தோத்து விடுவான். ஆனால் இதே பெண் வந்து அதிக அன்புள்ள பெண் வந்து கண்டிப்பாக ஜெயித்து விடுவார். வாழ்க்கையில ஜெயித்து விடுவார். அவர் கணவனையும் குழந்தைகளையும் மட்டும் பார்க்காம சுற்றத்தாரையும் உலகத்தையுமே பார்த்து அன்பினால் ஜெயிப்பாங்க அவங்கெல்லாம். அதுக்குதான் ஒரு பெண் ஜாதகம் லக்னம் பெண் ராசியில் இருக்கணும், ராசியும் பெண் ராசியில் இருக்கணும். இன்னும் சொல்ல போனா மேக்சிமம் கிரகங்கள் பெண் ராசியில் இருக்கணும். இருந்துச்சுன்னாவே அவங்க சூப்பரா இருப்பாங்க. சூப்பர். அழகு இல்ல, நான் சொல்றது எல்லாம் அன்புனால் சூப்பரா இருப்பாங்க. ஐயா குறுக்கிட்டு மன்னிக்கணும் ஐயா. அதுக்குள்ள இந்த திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது ஒரு திருமணம் ஏன் ஒருத்தருக்கு நடக்காம இருக்குங்கிறதுக்குள்ள ஒரு புத்தகத்துல படிச்சேன். நான் ஒரு விதி படிச்சேன். என்ன அப்படின்னா, ஒரு பெண்ணுக்கு வந்து அந்த கிரகங்கள் வந்து அதிகமா ஆண் ராசியில இருக்கிறது, ஒரு ஆணுக்கு வந்து அதிகமா பெண் ராசியில கிரகங்கள் இருக்கிறது கூட திருமண தடைக்கு காரணம் சொல்றாங்க. இதனாலதான் சொல்றாங்க இல்லையா அது? ஆமா சார். இப்போ காரணம் வந்து என்னன்னா, அவங்க வந்து ஓவர் வந்து அறிவியே இப்போ எல்லா இடத்துலயும் அறிவு வரக்கூடாது சார். ஆனால் தான் வந்து பெட்ரூம்ல வந்து அறிவு வந்து மூடி வச்சுக்கணும். நம்ம அறிவு இல்லாத முட்டாள் மாதிரி இருக்கணும் பெட்ரூம்ல. என்ன அப்போ பெட்ரூம்ல அறிவு இல்லாத முட்டாள் மாதிரி இருந்துட்டீங்கன்னா வெற்றி உங்கள் பக்கம். அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அங்க ஜெயிச்சுங்க நீங்க தான். அப்போ பெண்கள் வந்து எல்லா இடத்துலயுமே தன்னுடைய அறிவை காமிக்கும் போது என்ன ஆகும்? பிரச்சனை தானே சார். இதுதான் இது இப்போ வாழ்க்கையில பிரச்சனைகள் மேக்சிமம் வந்து இன்னைக்கு தேதியில மேரிட்டல் டிஸ்பிளஷர் அண்ட் டைவர்ஸுக்கு மேஜர் ரீசன் என்னன்னா இன்சபிஷியன்ட் ஆஃப் நாலேஜ். என்ன கேட்டா வேற ஒண்ணுமே கிடையாது. என்ன நாலேஜ் வந்து இன்னும் வைடா இல்லை, அதான் காரணம். இந்த நாலேஜ் வந்து எப்படின்னா சுத்தம் இருக்க வேண்டியதுதான். பட் இப்போ ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க, ஒரு சர்வர் வராரு, டேபிளை கிளீன் பண்ணுப்பா, கொஞ்சம் சாம்பார் கொஞ்சம் இருந்துச்சுன்னா அவன் 2 முறை டேபிள் கிளீன் பண்ணுவான். இன்னொரு முறை பண்ணுப்பா, இங்க கொஞ்சம் ஒரு புள்ளி இருக்குன்னு தோடுப்பான், சாப்பிட்டுமா. அதுக்கு மேலே இது இன்னும் தொடைன்னு சொன்னு வச்சுக்கா, நீங்க வந்து டிசீஸ்டு பர்சன் என்ன கேட்டா. அப்ப டூ மச் எதுவுமே வந்து டூ மச் எக்ஸ்பெக்டேஷன் வந்து லைஃபை வந்து ஸ்பாயில் பண்ணிடும் கண்டிப்பா. சூப்பர்யா, சூப்பர்யா, நன்றியா, சூப்பர். ஐயா வணக்கம் சார். ஹலோ, கேளுங்க. சார் கேளுங்க. ஸ்ரீனிவாசன். ஓகே. இதுல ஒரு கேள்வி. இப்போ நீங்க தனுஷை எடுத்துக்கோங்க. தனுஷுக்கு வந்து புதன் வந்து பாதகாதிபதி. ஓகே. ஆனா சுக்கிரன் 6ஆம் இடத்து அதிபதி. பட் ஆனா சார், ஒரு எந்த ஜாதகத்துல நீங்க எடுத்தாலும் ஒரு கல்யாண வாழ்க்கைக்கு வந்து புதன், சூரியன், சுக்கிரன் இவங்க 3 பேரும் வந்து 2 ராசிக்குள்ள அடங்கி இருக்கணும். அண்ட் எஸ்பெஷலி புதன் இப்போ ஒரு ஈவன் தனுசுக்கே எடுத்துட்டீங்கனாலும் புதன்
சுக்கிரன் மேபி நீங்க கன்னியில வந்து லெட்ஸ் சே புதன் சுக்கிரன் சேர்ந்து இருந்தாங்கன்னா அவங்க வந்து கல்யாண வாழ்க்கை ரொம்ப இனிமையா இருக்கும் ஆக்சுவலி. ஆமா சார். அண்ட் 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 இன்னொன்னு சார், இப்போ புதன் சுக்கிரன் சூரியன் 3 ராசியா பிரிஞ்சுட்டாங்கன்னா அது என்னதான் ஜாதகம் எப்படிதான் இருந்தாலும் ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் அவங்க கல்யாண வாழ்க்கை அஃபெக்ட் ஆயிடுது, டிஸ்டர்ப் ஆகும். இது உண்மைதான் சார், இல்லைன்னு சொல்லல. இப்போ வந்து சூரியன் ஒரு ராசியில, அதுக்கு அடுத்த ராசி புதன், அதுக்கு அடுத்த ராசி சுக்கிரன், அப்படி இருக்கும் நீங்க சொன்ன இந்த பிரச்சனைகள் கண்டிப்பா வரும். அண்ட் சார் புதன் வந்து பாதகாதிபதியா தனுசுக்கு இருந்தாலும் அண்ட் சுக்கிரனும் ஆகாத கிரகம் இருந்தாலும், ஆனா அவங்க 2 பேரும் சேர்ந்த கண்ணியில இருந்தாங்கன்னா அந்த ஜாதகருடைய குடும்ப வாழ்க்கை அவ்வளவு இனிமையா இருக்கும் சார். நான் 2-3 பாத்திருக்கேன். ஏன்னா கண்ணில இருக்கிறது, கண்ணில வந்து அங்க வந்து என்னாச்சு, சுக்கிரன் வந்து நீச்சமாயிடுறாரு. புதன் வந்து ஸ்தானாதிபதி, 7ஆம் அதிபதி, அங்க வந்து ஓடும், நல்லபடியா அமைதியா லைஃப் வந்து ஓடும். அதோட கண்ணில புதன் இருக்குது அப்படின்னு சொன்னாவே சூரியன் வந்து அது பக்கத்துல தான் இருப்பாரு. அப்ப வந்து சூரியன் வந்து 9க்குரியவனும் கன்னிக்குரிய புதன் வந்து 10க்குரியவனும் ஆயிடுறான். அப்ப தனுசு லக்னத்துக்கு வந்து தர்ம கர்மாதிபதி யோகம் பக்காவா ஒர்க் அவுட் ஆயிடும். அந்த அப்ப தர்ம கர்மாதிபதி யோகம் ஒர்க் அவுட் ஆகுதுனாவே அவன் வந்து வாழ்நாள்ல அதிகம் சம்பாதிப்பான், அதிகம் செலவு பண்ணுவான், அவ்வளவுதான். அப்ப வந்து கண்டிப்பா நல்ல மனைவி கிடைச்சிடுவான். ஏன்னா அவன் அதிகமா சம்பாதிக்கும் போது என்ன ஆகுதுன்னா அவனுக்கு ஒரு இண்டிபெண்டன்சி கிடைச்சிடும். கூடுதலா அப்படி எடுத்துக்கலாமாங்க சார்? அப்ப புதன் சுக்கிரன் போது அது வந்து விஷ்ணு மகாலட்சுமி யோகமாகவும், அப்ப ஒரு பெண்ணுக்கு இருக்கும்போது விஷ்ணு மகாலட்சுமி யோகமா வந்துருது, ஆணுக்கு இருக்கும்போது மதனகோபால யோகமா வந்துருது. அப்ப இந்த மதனகோபால யோகமும் எக்ஸ்ட்ரா ஒரு காதலை சொல்லக்கூடிய யோகம் தான். விஷ்ணு மகாலட்சுமி யோகம் பொருளாதாரத்துல ஒரு ஹைலைட் கொடுக்கக்கூடிய யோகம் தான். அப்ப இந்த யோகம் சேர்த்து அவங்களுக்கு வேலை செய்யும், ஒத்துக்கலாம், இல்லைன்னு சொல்ல. புதனும் சுக்கிரனும் சேர்ந்தா பேசிக்கொண்டே இருப்பார்கள், அவ்வளவுதான். இப்போ ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்தாங்கன்னா புதன் சுக்கிரன், அதாவது புதனும் கிடக்கூடாது சுக்கிரனும் கிடக்கூடாது, நல்லா பாத்துக்கணும். 2மே அஸ்தங்க தோஷம் பெறக்கூடாது. அது மாதிரி இருந்துச்சுன்னா விடிய 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 பேசிக்கொண்டே இருப்பார்கள், அவ்வளவுதான். ஆனால் பேச்சில தான் முடிஞ்சிடும், செயல் முடியாது. இதுதான் யோகத்தினுடைய ஒரு பெரிய சீக்ரெட். ஓகே சார். ஏன் கேக்குறேன்னா, அந்த தனுசு லக்னத்துக்கு ஒரு பாதகாதிபதி வேலையை கண்ணியில உட்காந்தா அவர் செய்ய மாட்டார். இப்போ அப்ப கண்ணில உட்காரும் போது புதனுக்கு வந்து கேந்திராதிபத்திய தோஷம் ஒண்ணு வருதா இல்லையா? அது வருது சார். பட் ஆனா அது கூட ஒரு பவர் பார்த்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அந்த தோஷமும் அடிபட்டு போயிடும். பார்த்தாதான். இப்ப நான் சொல்றது, நீங்க நார்மலாவே வந்து 7க்குரியவனும் 10க்குரியவனும் ஆகிய பாதகாதிபதி உபய லக்னத்திற்கு 10ல உட்காரும் போது ஆட்சி பெற்றுறாரு, கேந்திரம் பெறுறாரு. அப்ப கேந்திரம் பெறும்போது புதனை அடக்கி வாசிக்கிறாரு. இப்போ இன்னும் சொல்ல போனா மிதனத்துல இருக்கிற புதன் எகிரி குதிப்பான், கண்ணில இருக்கிற புதன் அமைதியா இருப்பான். கண்ணில இருக்கிற புதனுக்கும் மிதன புதனுக்கும் பயங்கர வித்தியாசம் இருக்கு இல்லையா? அப்போ இந்த இடத்துல வந்து புதன் வந்து பெண் ராசியில உட்கார்ந்து அமைதி ஆயிடுறான். அதனால பாதகாதிபதியினுடைய பலம் வந்து டோட்டலா கண்ட்ரோல் பண்ணப்படுகிறது. அங்க அங்க இந்த லக்னத்துக்கு யோகாதிபதியாகிய சூரியன் வேற வாட்ச் பண்ணிட்டே இருக்கான் பக்கத்துல உட்காந்து, அதனால ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் சார் சூரியன் இனிவே பவர் தானே, அவர் லக்ன சுபரா இருந்தாலும் பட் இயற்கை பாவகிரகம் சூரியன். அந்த பாவர் அங்க இருக்கிறதுனால அந்த தர்ம அந்த கேந்திராதிபதி தோஷம் அடிபட்டுறதுன்னு எடுத்துக்கலாமா? அவர் வந்து அஸ்தங்கம் ஆச்சுன்னா கேந்திராதிபதி தோஷம் இல்ல, எதுவுமே இல்ல, புதனே இல்லைன்னு முடிவு பண்ணிக்கலாம். அஸ்தங்க தோஷம் ஆகலைன்னா எல்லாமே இருக்குதுன்னு அர்த்தம். ஆமா, சூரியன் 10ல இருக்கிறது வந்து ரொம்ப நல்ல பவர்ஃபுல் தானே. சார் கேந்திரத்துல தான் இருக்கு. தேங்க்யூ சார். ஆமா, தேங்க்யூ சார், அதுதான் கேட்டேன். ரொம்ப நன்றி சார். சார் வணக்கம் சார். சொல்லுங்க சார். சுமணி சார் சொல்லுங்க. சார் வணக்கம் சார். நீங்க சார் சொன்ன மாதிரி எங்க குருநாதர் சதீஷ் சார் அதே மாதிரி சொன்னார் சார். இப்போ புதன் வந்து உங்களுக்கு வந்து நம்ம கண்ணில உச்சமாகவும் சுக்கிரன் நீசமாக இருக்காரு. அறிவு செயல்படும் போது ஆசை செயல்படும். அதே மாதிரி மீனத்துல பாத்தீங்கன்னா சுக்கிரன் வந்து நீசமாயிடுறாரு, சாரி சுக்கிரன் உச்சமாயிடுறாரு, புதன் நீசமாயிடுறாரு. சோ சுக்கிரன் காமத்துக்கு அதிகமா இடம் கொடுக்கும் போது நீங்க சொன்ன மாதிரி அறிவுக்கு வேலை இருக்காது. அந்த தத்துவத்தை அந்த சேம் தத்துவம் சொன்னீங்கல்ல சார்? ஆமா சார். அதுதான் புதன் புத்தி ஒருத்தனுக்கு எப்போ புத்தி வேலை செய்யாம போகுது,
எப்போ வந்து காமம்ங்கிறது வந்து பெண்ணின்மம் தான் இல்லை, எதுல காமம் அதிகம் ஆனாலும் அப்ப அது குறுக்கு வழியில போய் அதை அடையணும்னு நினைப்பான். அப்ப புத்தி வேலை செய்யும். கண்டிப்பா கண்டிப்பா சார். நன்றி சார், நன்றி சார், நன்றி சார், நன்றி சார். போது என்ன ஆகும்? சார் எனக்கு ஒரு கேள்வி. சொல்லுங்க சார். ஒண்ணும் இல்ல சார், இது ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்கு என்னன்னா, ஒரு பெண்ணு வந்து ஒருத்தன் வந்து ஒரு பெண் ஆண் ஒரு பெண்ணை பார்த்துட்டான்னு வச்சுக்க, சந்தோஷப்பட்டுட்டானா அந்த பெண்ணை சிட்டிக்கு போட்டு கூப்பிட்டானா அவன் பின்னாடியே வந்து நிற்பான். அந்த பொண்ணு கூப்பிட கூட அவன் வந்துனே இருப்பான் எங்க வேணாலும். அப்ப அவனுக்கு அறிவு மயங்கி போச்சு, அறிவு அவுட் ஆயிடுச்சு. உண்மை சார், உண்மை சார். அப்போ இதுதானே உண்மை, நீங்க பாருங்க, இதுதான் இயற்கை. சோ அதை வச்சு நம்ம முடிவு. சார் எனக்கு ஒரு கேள்வி சார். சொல்லுங்க. மேஷ லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி புதன், அவர் 7ல உட்காந்து ஆட்சி நடத்துறாரு, தசை நடத்த போறாரு. அவருக்கு வீடு கொடுத்த புதனுக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் எப்படி இருந்தா நல்லன்னு இருக்கும் சார்? ஒரு கேள்வி சொல்லுங்க. இல்ல சார், அதாவது அவர் சொல்றாரு மேஷ லக்னத்துக்கு 6க்குரிய புதன் வந்து 7ல உட்காந்து தசை நடத்த போறாரு. வீடு கொடுத்த சுக்கிரன் வந்து எங்க இருக்கிறாருன்னு சொன்னீங்க? எங்க இருந்தா நல்லா இருக்கும், எந்த நிலையில இருந்தா நல்லா இருக்கும்? எங்க இருந்தாருன்னா எப்படியும் புதன் வந்து எங்க அது துலாத்துல இருந்தாருன்னா அது பக்கத்துல தான் முன்னையும் முன்னையும் உட்கார்ந்து இருப்பாரு அவரு. வேற மேக்சிமம் அவர் கண்ணில தான் உட்கார்ந்து இருப்பாரு. கரெக்டுங்களா? கண்ணில உட்காந்து நிலையில விருச்சகம் இல்ல கன்னி அல்லது விருச்சகம் இந்த ரெண்டுத்துல தான் எங்க இருப்பாரு. உட்காந்துருப்பாரு. விருச்சகம் உட்கார மாட்டாரு, கண்ணில் தான் உட்காருவாரு. சோ அதனால ஒன்றும் நல்லதான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் மேஷ லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி போட்டு போட்டு வாங்குவானே, தொலைச்சி எடுத்துருவானே, உண்டு இல்லைன்னு கலக்கி விட்டுருவானே. புதன் லக்னம் வந்து பயங்கர டேஞ்சரஸ் டைம்னு அர்த்தம், வேற என்ன இருக்கு? நன்றி. புதன் லக்னம் ரொம்ப மோசமான பிரச்சனைகளை கொடுத்து கொண்டே இருப்பார் சார். அது மாதிரி ஒரு ஆணுக்கு அது வந்து அந்த புதன் வந்து சுபகிரகங்களுடைய பார்வையில பட்டுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லிக்க வேண்டியதுதான். சரி, நன்றி சார். நன்றி. நன்றி சார். சார், ஒரு ஆணுக்கு சுக்கிரன் கேது நெருங்கிய டிகிரியில் இருக்கும்போது அவங்க இல்லற வாழ்க்கை எந்த மாதிரி ஒரு நெருங்கிய டிகிரியில், அதாவது ஒரு நவாம்ஸ்லி பிரியாத அளவுக்கு ஒரு 3 to 4 டிகிரிக்குள் இருக்கும் பொழுது அதனுடைய பாதிப்பு என்ன? இப்போ அது பாதிப்பு என்னன்னா, கண்டிப்பா அது வந்து இப்போ குரு கேதுவும் சேர்ந்தாவே அவன் பைத்தியக்காரன்னு அர்த்தம். கேதுவும் ரொம்ப நெருங்கிய டிகிரில போச்சுன்னா குருவுக்கு புத்தியே இல்லாதவன், புத்தியே இல்லாத சாத்தியில் வரக்கூடிய பைத்தியக்காரன். அப்போ அங்க வந்து குருவுக்கு வந்து பவர் ஆயிடுது. இப்ப சுக்கிரன் கேது குரு கேது கேட்டீங்க, குரு கேது இல்லையா? ஐயோ, அப்ப நான் தப்பா சொல்லிட்டேன். குரு கேதுன்னு நான் சொல்லிட்டேன், சுக்கிரன் கேது. இப்ப சுக்கிரன் கேதுவும் வேற விஷயம், குரு கேது சேர்க்கையே பரவாயில்லன்னு நான் சொல்லுவேன். ஆனா சுக்கிரன் கேது வந்து ரொம்ப மோசமானது எஃபெக்ட் ஆணுக்கு. என்ன ஏன் அப்படின்னா, மனைவி வந்து மனைவியோட ஈடுபாடு வந்து சுத்தமாக இருக்காது வாழ்க்கையில, வாழ்நாள் முக்கியமாக தாம்பத்தியத்துல இருக்காது. கண்டிப்பா இவர் ஈடுபட மாட்டார். சுக்கிரன் கேது தானே சொன்னீங்க, ஆண் ஜாதகம் தானே சொன்னீங்க. அப்ப ஆண் ஜாதகம்னா மனைவி தான் சொல்ல முடியும். அப்போ மனைவி வந்து ஒரு நமக்கு வந்து ஈக்குவலைசேஷன் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. மனைவிக்கு வந்து விரும்பத்தகாத ஒரு வேலையாக அது இருக்கும். அப்ப கணவன் என்பவன் வந்து ஒரு அருவருக்கத்தக்கவனாக இருப்பான் அப்படின்னு அர்த்தம். அப்ப கணவனுடைய ஆசாபாசங்கள்ல வந்து அவர்கள் பங்கு கொள்வதற்கு வாய்ப்புகள் இல்லை, அவ்வளவுதான். இது வந்து பொதுவாக சுக்கிரன் கேது. இதே சுக்கிரன் ராகுவாக இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பயங்கரமான ஒரு ஈடுபாடு உள்ள ஜாதகராக மாறுவார். இவரே மாறுவார். அப்போ சுக்கிரன் கேது இருக்கிறவன் என்னன்னா, சுக்கிரன் கேது மட்டும் இருக்கிறவன் என்னன்னா, மனசுல வந்து எண்ணங்களை வளர்த்து கொண்டு இருப்பானே தவிர அது செயலாக்கம் பண்ண முடியாது அப்படின்னு அர்த்தம். ஆனால் சுக்கிரன் ராகு இருக்கிறவன் மனசுல இருக்கிற எண்ணத்தை உடனே செயல்படுத்துவார், ஆனால் பின்னாடி வருத்தப்படுவார். அவ்வளவுதான். பின்னாடி வருத்தப்படுவார். அதுபோலதான் பெண்ணுக்கு செவ்வாய் ராகு. பெண்களுக்கு செவ்வாய் ராகு அது எப்படி அப்படின்னா, பெண்களுக்கு செவ்வாய் ராகு காம்பினேஷன் இருந்துச்சுன்னா கணவன் கண்டிப்பாக பல இடங்களை எட்டி பார்க்கக்கூடியவனாக இருப்பான். செவ்வாய் கேதுவா இருந்துச்சுன்னா கணவன் ஒண்ணுத்துக்கும் புரோஜனம் இல்லாதவனாக இருப்பான். அதான்
அதாவது சம்பாதிக்கிறது வேற விஷயம், மற்ற விஷயங்கள் வேற. கணவனுக்கு உரிய அந்த கடமையை அவன் வந்து சரிவர செய்வதற்கு வாய்ப்புகள் குறைஞ்சிடும். சார் நான் செவ்வாய் சுக்கிரன் கேதை பார்த்து வரலும் அதாவது அந்த பர்டிகுலர் அந்த நபர் தான் அப்படி இருக்காங்க அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு ஆராய்ச்சியா இருக்கு. அதாவது செவ்வாய் கேது உள்ள பெண் வந்து ஒரு உணர்வற்றவளாகவும் எதற்கும் லாய்க்கில்லாதவளாகவும் இருக்கா. இல்ல, அதே நேரம் சுக்கிரன் இல்ல, கேது இருக்க முடியாது சார். ஏன்னு கேட்டா செவ்வாய் கேது வந்துச்சுன்னா, பெண் ஜாதகத்துல செவ்வாய் கேது இருந்துச்சுன்னா அந்த பெண்ணுக்கு வந்து ஆண்கள் என்றாலே ஒரு வெறுப்பு ஏற்படும். அவ்வளவுதானே தவிர, ஏன்னா அவங்க வந்து எதிர்பார்த்தது கிடைக்கல. எதிர்பார்த்த ஏதோ சந்தோஷம் ஒரு ஆணிடம் கிடைக்காதனால அவளுடைய சிந்தனை எப்படிப்படுதுன்னா, இந்த ஆண்களே இப்படிதான் புரோஜனம் இல்லாதவன் முடிவு பண்ணும். இல்ல சார், ஹார்மோனே மாறிடுது சார். இல்ல இல்ல, இல்ல சார், நீங்க சொன்னது 100% உண்மை. நான் கூட ஒரு சில ஜாதகத்துல பார்த்திருக்கேன். எனக்கு தெரிஞ்சது அப்படிதான். இதே வந்து செவ்வாய் ராகு இருந்துச்சுன்னா அவங்க வீட்டுக்காரன் கை மாறி போய் கொண்டிருப்பான். நான் ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன், கை மாறும் கணவன்மார்கள் யாரு அப்படின்னு ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன். குருசங்கர் சார் சொல்லுங்க. குருசங்கர் சார், குருசங்கர் சார், சார் குருசங்கர் சார் சொன்னாரு. குருசங்கர் சொன்னாரு. சார் ஒன்னும் இல்ல சார். இல்ல ஏதோ சார் ஒரு சந்தேகம் கேட்கலாமா சார்? கேளுங்க சார். சொல்லுங்க சார். குரு கேது பத்தி சொன்னீங்கல்ல சார், குரு வந்து அறிவு, கேது வந்து ஞானம் சார். ஆமா இப்ப சார். நீங்க வந்து அது புத்தி இல்லாத அவரு கொஞ்சம் இதா நடப்பாருன்னு சொன்னீங்க இல்லையா, குரு கேது? குரு வந்து புத்திகாரகன், கேது வந்து ஆமா சார். இந்த புத்தியும் ஞானமும் சேரும் போது என்ன ஆகும், சமுதாயத்துக்கு அதாவது நம்ம லௌகீக வாழ்க்கைக்கு அப்பாற்பட்டு போயிடுவான். புரியுதுங்களா? கரெக்ட் சார். லௌகீக வாழ்க்கைக்கு போயிட்டு பால் வாங்கினுவா அப்படின்னு வீட்டுல சம்சாரம் சொன்னாங்கன்னா, ஆமா பால் வாங்கி வந்து என்ன பண்றது, காப்பி குடிக்கணும்பா, அப்படியா இந்தா குடிப்போம் இல்லைன்னா விட்டுருவோம் அப்படின்னு இருப்பான். அவன் சோம்பேறியா இருப்பான். குரு கேது இருக்கிறவன் பயங்கர சோம்பேறி, எந்த வேலையும் செய்ய மாட்டான். ஆனா சிந்தனை மட்டும் ஓடிக்கொண்டு ஞான விஷயங்கள்ல சிந்திச்சுட்டே இருப்பான். அப்போ அவனை வச்சு எப்படி யூஸ் பண்ணணும், ஒரு நல்ல சம்சாரம் இது மாதிரி சுக்கிரன் கேது உள்ள ஒரு ஆம்பளை பிடிச்சிக்கினாங்கன்னா அவனை வச்சுன்னு பணம் சம்பாதிக்கணும்னா ஈஸியா சம்பாதிக்கலாம். எப்படி சம்பாதிக்கலாம்னா, நீ எது வேணா பேசுப்பா, ரோட்ல இருக்கிறவனுக்கு வீட்டுல மட்டும் பேசாத அப்படின்னு சொன்னா அவன் சம்பாதிச்சிடலாம். அப்போ அவனுடைய பேச்சை வந்து ஊர் ஜனம் தான் கேட்குமே தவிர வீட்டுக்கு புரோஜனம் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஆனால் இதே கேது இருந்து அதை குரு பார்க்குதுன்னா கண்டிப்பா ஞான விஷயங்கள்ல கண்டிப்பா விஷய ஞானம் இருக்கும். ஆனாலும் அவங்களும் அதிகமா பேச மாட்டாங்க. குரு அந்த சுக்கிரன் கேது குரு பார்த்தா, சுக்கிரன் இல்ல சார், குரு. குரு கேது. குருவினுடைய பார்வை கேது மேல் படும்போது, இப்ப குரு கேது சேர்ந்த கேல யோகம், கோட்டீஸ்வர யோகம் இதெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டி யோகமும் வராது. ஏன்னு கேட்டா எல்லாம் நாம தான் சொல்லி நிற்க வேண்டியதுதான். அப்படி கோட்டீஸ்வர யோகம்னா நல்லா பாத்துக்கோங்க. கோட்டீஸ்வரனாக யார் வருகிறானோ அவன் அடுத்த சனமே அவன் வந்து வாழ்க்கையை அனுபவிக்க இயலாது நிச்சயமா. ஒண்ணு கோட்டீஸ்வரன்ல ரெண்டே வகைதான் ஒண்ணு இருக்கு. ஒண்ணு பணத்தால் கோட்டீஸ்வரன், ஒண்ணு ஞானத்தால் கோட்டீஸ்வரன். பணத்தால் கோட்டீஸ்வரன் ஆனவன் கண்டிப்பா அவன் வந்து இல்லற வாழ்க்கைய வாழ முடியாது. அதாவது இல்லறத்தை என்ஜாய் பண்ண முடியாது. இன் அதர் வேர்ட்ஸ் வி கேன் சே ரைட். அதே மாதிரி ஞானத்தால் கோட்டீஸ்வரனா, ஞான விஷயத்துல கோட்டீஸ்வரன் ஆனவன் கண்டிப்பா ஞானத்துல சிறந்து இருப்பானே தவிர இல்லறத்தை திரும்பி கூட பார்க்க மாட்டான். அவ்வளவுதான். சுக்கிரன் சனியை பத்தி சொல்லுங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு, கேட்கலாங்களா? சொல்லுங்கம்மா. சார், துலா லக்னத்துக்கு லக்னாதிபதி சுக்கிரன் கேதுவோட 3ல இணைந்து இருக்கும் பொழுது அந்த தசாபுத்தி காலங்கள்ல என்ன பலன் தருவார்? இப்போ வந்து பாத்தீங்கன்னா தசாபுக்தி நம்ம அனலைஸ் பண்ணும்போது கண்டிப்பா மாத்தி தான் அனலைஸ் பண்ணணும். ஏன்னா இப்போ ஒரு லக்னத்துக்கு லக்னாதிபதி யோகாதிபதியே அட் எனி காஸ்ட், அவர் கெட்டு போயிருந்தாலோ நீச்சமா இருந்தாலோ கேதுவோட சேர்ந்தாலோ அங்க பார்த்தாலோ இங்க நசுக்குனாலோ வாட் எவர் இட் மே பி அவர் வந்து யோகாதிபதி தான். அப்போ துலா லக்னத்திற்கு சுக்கிரன் வந்து 3லயாவது இருக்கட்டும் 4லயாவது இருக்கட்டும் எங்கன்னா இருக்கட்டும் கண்டிப்பா துலா லக்னத்துக்கு சுக்கிர தசை யோகத்தை செய்யும். ஆனால் புத்தி எது அப்படின்னு நீங்க பாருங்க. அந்த புத்தி வந்து அந்த சுக்கிரனுக்கு எப்படி இருக்காரு, லக்னத்துக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்ப கேது தசையா இருந்தா சார், ஆக்சுவலா 2 பேருமே சார பரிவர்த்தனை. இப்ப கேது தசையா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நல்லா இருக்காது.
சுக்கிரனோட சாரமா இருந்தாலும் கூட. சோ கேது சுக்கிரன் சாரம் வாங்குறது ஒண்ணும் அவ்வளவு சிறப்பு இல்லையே என்ன கேட்டா. இப்போ அது வந்து பொருளாதார ரீதியா அடிபடுமா இல்ல ஃபேமிலி லைஃப்ல அடிபடுமா சார்? இப்போ வந்து கேது வந்து வரும்போது உங்களுக்கு பொருளாதார ரீதியிலயும் அடிபடும், உங்களுக்கு வாழ்க்கையில விரக்தி ஏற்படும். விரக்தி ஏற்படும். அதாவது அந்த கேது வந்து தனுசுல இருக்கணும். ஆமா சார், தனுசுல தான். தனுசு ஆக்சுவலா தனுசுல கேதுவும் சுக்கிரனும் இணைந்து இருக்கும் பொழுது அந்த கேது திசை வரும் பொழுது என்ன மாதிரி பலன்கள் வரும் அப்படின்றதுதான் என்னோட கேள்வி. அது வந்து என்னன்னா ஏறக்குறைய கேதுவும் குருவும் குரு தசையும் கேது தசையும் அதாவது குரு தசை மாதிரி இருக்கும் ஏறக்குறைய. மகேஸ்வரி மேடம், கேது தசை வந்து கொஞ்சம் சொல்லுங்க சார். இது வந்து ஒரு பொதுவான கேள்வி கேளுங்க. இது கிளாஸ், அதாவது கிளாஸ் வந்து இன்னைக்கு நம்ம சிஆர்லி கொடுக்கலாம்னு கொடுத்துருக்கிறோம். ஒரு பொதுவான கேள்வி கேளுங்க. பொதுவான இல்ல, இது பொதுவான கேள்விதான். ஆக்சுவலா இது பலன்ன்றது கிடையாது. நிறைய ஜாதகத்துல இப்போ சுக்கிரன் கேது வந்திருக்கு. அதாவது சுக்கிரன் கேது இணைவு ஒண்ணு சாரை பரிவர்த்தனை இருக்கு, இல்லைன்னா சார பரிவர்த்தனை இல்லாம இருக்கு. அதோட என்ன மாதிரி பலன்கள் அப்படிங்கிற டவுட் நீங்க சொல்றது சொல்லுங்க சார். சுக்கிரன் கேது வந்து பரணிலையும் மூலத்திலையும் பூராடத்திலையும் மூலத்திலையும் பரிவர்த்தனை ஆயிருக்கு நீங்க சொல்றது இல்லையா? கரெக்ட். இருந்தாலும் இப்ப சுக்கிரன் வந்து அந்த துலா லக்னத்திற்கு நன்மையே செய்வார். எப்படி இருந்தாலும் சரி, என்னதான் சாரமா இருந்தா கூட சரி, அந்த சாரத்துக்குரிய அந்த பர்சன்டேஜ். இப்ப இவரு தர்மி சொன்ன மாதிரி திருவிளையாடல குற்றத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் குச்சிக்கிட்டு மிச்சம் கொடுறான்னு சொல்ற மாதிரி கொஞ்சம் மிச்சமாவது கொடுத்துருவாரு. ஆனால் கேது கொடுக்க மாட்டார். ஏன்னா கேது வந்து உங்க துலா லக்னத்துக்கும் கேதுக்கும் சம்பந்தமே இல்லாதவன். அவன் நல்லா புரிஞ்சுக்க மறைஞ்சு இருக்கான். அதுக்கு அவன் இருக்கிற இடம் வந்து தனுசு ராசி, குருவோட ராசி. அப்ப அந்த குரு மாதிரி தான் அவன் பலன் தருவான். இப்போ ஒரு ராகுவோ கேதுவோ எந்த ராசியில உட்கார்ந்து இருக்காரோ அந்த ராசிநாதன் என்ன மாதிரியான அந்த லக்னத்திற்கு எந்த மாதிரி பலனை தரணும்னு நினைக்கிறானோ அது மாதிரிதான் தருவான். இது வந்து எந்த ஏஜ் குரூப்பா இருந்தாலுமே இதே மாதிரி பலன்களா சார்? இல்ல சார் ஏஜ் குரூப் வித்தியாசப்படும் போது பலன்கள் மாறிப்படுமா? இப்போ சப்போஸ் வந்து ஒரு திருமண வயதுன்றோம், இப்போ இல்லைன்னா ஒரு 50 வயசுக்கு மேல இருக்கவங்கன்றோம், இல்ல பள்ளியில படிக்கிறவங்க அப்படிங்கிறோம். இந்த மாதிரி 3 குரூப்பா எல்லாம் பிரிக்கிறோம் இல்லையா? அப்போ அந்த ஏஜ் குரூப்ல இந்த வேரியேஷன் மாறுமா? ஒரே மாதிரி இருக்கும்? மாறும். பள்ளிக்கூடம் படிப்பா இருந்துச்சுன்னா உங்களுக்கு எஜுகேஷன் வந்து ஆவரேஜா போயிடுமே தவிர ரொம்ப சூப்பரா இருக்காது. ஆனா பாஸ் ஆயிடுவாரு பள்ளி படிப்பா இருந்துச்சுன்னா. இதே மாதிரி ஒரு 30-40 வயசுல வரும்போது கண்டிப்பா வந்து கடன் வாங்கி கஷ்டப்படுவார், ரொம்ப கஷ்டத்துல மாட்டுவார். இல்ல வந்து ஊரை விட்டு ஓடுவார். கண்டிப்பா வெளியூருக்கு ஓட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். கண்டிப்பா இந்த 60 வயசு அந்த ஒரு ஏஜ் ஆயிட்ட பிறகு வந்துச்சுன்னா ரெஸ்ட்லெஸ்ஸா இருப்பார். கொஞ்சம் ஒரு செட்டில்மெண்ட் ஆகாம ஒரு பீஸ்ஃபுல்லா ஒரு ரெஸ்ட்லெஸ் கேரக்டரா இருப்பார் கண்டிப்பா. ஆனால் பட் இதே வந்து கேது தசை நடந்து நீங்க சொன்ன இதே சுக்கிர லக்னத்துக்கு 3ஆம் இடத்தில் கேது இருந்து கேது மகா தசை நடந்துச்சுன்னா அவன் வந்து ஃபாரின் போயிட்டு இருந்தானா அவனுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஓகே சார். ஓகே சார், தேங்க்யூ சார். ஒன்றும் பிரச்சனை வராது. சுக்கிரன் சனியை பத்தி சொல்லுங்க சார். சுக்கிரன் சனி வந்து என்னன்னா, சுக்கிரன் வந்து சூடான கிரகம், சனி வந்து குளிர்ச்சியான கிரகம். அப்ப இந்த சூடான கிரகம் நான் சூடா குடிக்கணும், சூடா இருக்கும்போது நீங்க குளிர்ச்சியா இருக்கிறது இப்போ சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகும்? உதாரணத்துக்கு இப்போ நீங்க டீ டோட்டலாரா? ஆமாங்க சார். ஆனா உங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு அர்த்தம். கரெக்டா? ஏன்னா அது பழக்கமே இல்ல சிவா. அப்போ இல்ல ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்க அனலைஸ் பண்ணணும்னா அதோட புரிஞ்சுக்கணும். சைவ சித்தாந்தத்துல என்ன சொல்லும் விஷயங்கள் சொல்லும். இது மாதிரி பாத்தீங்கன்னா சொல்லாத விஷயத்தெல்லாம் சொல்லும். என்ன இது நிறைய விஷயங்கள் சொல்லும். திருவள்ளுவரே சொல்லுவார். கரெக்டா? ரைட். அது போட்ட விட்டுருங்க. ஒண்ணும் இல்லை சிவா, நீங்க ஹாட்டா இருக்கும்போது உங்களுக்கு வந்து உடனே உங்களுக்கு தயிர் சாதத்தை போட்டு உங்களுக்கு வயிற்று ரொப்பனா எப்படி இருக்கும்? கோல்ட் ஆயிடும். அவ்வளவுதான். அதோட தூங்கிடுங்க இல்லையா? கண்டிப்பா. அவ்வளவுதான் சார். இதுதான் சுக்கிரன் சனி, வேற ஒண்ணும் இல்ல. வணக்கம் சார். ஒரே நிமிஷம். இந்த கேள்வி கேட்கறவங்க கொஞ்சம் வீடியோ ஆன் பண்ணி கேட்டீங்கன்னா தான் நம்ம குருவுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ரெஸ்பெக்ட். அதுதான் முக்கியமான விஷயம். இல்லைன்னா தயவு செய்து ஹேண்ட் ரைஸ் பண்ணாலும் கீழே இறக்கிறீங்க. வீடியோ ஆன் பண்ணி பேசுறவங்க மட்டும் கேள்வி கேளுங்க. சதீஷ் சார், நீங்க ஹேண்டில் பண்ணுங்க.
ஒரு இன்டராக்ஷன் இருந்தா நல்லா இருக்கும் எப்பவுமே வந்து. ஏன்னா முகம் பார்த்து பேசுறதுதான் ஆசிரியருக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய மரியாதை. இதுல வந்து ஒரு எக்ஸெப்ஷன் ஒண்ணு சொல்லுங்க சார். ரொம்ப அழகா இருக்கிறவங்க வீடியோவை ஆஃப் பண்ணிங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா நான் ரொம்ப அழகு எனக்கு பார்த்தா கண்ணு பட்டுடும் அப்படின்னு வீடியோ ஆஃப் பண்ணி. நான்லாம் வந்து அரைகுறையா கோரமா இருக்கேன் ஆனாலும் மூஞ்ச காமிச்சுக்கிறேன். சதீஷ் இருக்கிறாரு கருப்பா இருக்கிறாரு ஆனால் நாங்கெல்லாம் மூஞ்ச காமிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அழகா இருக்கிறவங்க மட்டும் காமிக்காதீங்க. அதுக்கு எக்ஸெப்ஷன் உங்களுக்கு மட்டும். ஓகேவா? நான் வந்து ஆரம்பிக்கும் போதே சொல்லிட்டேன் நான் வெளியில இருக்கேன் சார் அப்படின்னு. என் மேலேயும் தப்பு இருக்கு. என்ன எதுக்காக சொல்றேன்னா இல்ல சார் நம்ம பொதுவாகவே நான் மீட்டிங்ல சொல்றது அதிகமா அதுதான் சொல்றேன். இன்னொன்னு மாணிக்க வாசகர் வந்து தீட்சை வாங்கினார். மணிவாசக பெருமாள் என்ன தீட்சை வாங்கினார்? எல்லாருமே வந்து ஒரு தீட்சை தான் வாங்கியிருப்பார். ஆனா மணிவாசக பெருமாள் ஒரே நேரத்துல 3 விதமான தீட்சை வாங்கினார். தெரியுங்களா உங்களுக்கு? 3 விதமான தீட்சை வாங்கினார். ஸ்பரிச தீட்சை, நயன தீட்சை, நயன தீட்சை, காது 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 உபதேச தீட்சை. அதுக்கு பேர் வந்து கர்ண தீட்சை, கர்ண தீட்சை. இது மாதிரி 3 தீட்சையும் ஒரே நேரத்துல வாங்கினார். அப்போ ஒரே நேரத்துல வாங்கும்போது அப்படியே பக்குன்னு பத்திக்கும். அதுதான் இப்போ இது மாதிரி முகத்தை இது மாதிரி யோகேஸ்வரன் மாதிரி கரெக்டா காமிச்சாங்கன்னா யோகம் வந்து உங்களுக்கு அதிகமா வரும். அதை விட்டுட்டு யோகத்தை வராம நீங்க மூடி வச்சுக்கிட்டீங்கன்னா இன்னொன்னு குறுக்கீடுக்கு மன்னிக்கணும். அந்த கேள்வி வந்து ரொம்ப தார்பரியமா கேளுங்க. கண்ணாப்னு போட்டு ஒரே கேள்வியை 10 டைம் கேட்க கூடாது. முதல்ல கேட்கிற கேள்வியை தான் நீங்க திருப்பி திருப்பி ரிப்பீட்டடா வேற விதமா கேக்குறீங்கன்றத புரிஞ்சுக்கணும். ஒரே கேள்வியை ரிப்பீட்டடா வேற விதமா கேக்குறீங்க, அதுக்கு பதில் ஒண்ணுதான். சோ நம்மளுடைய ஆசிரியரையோ குருநாதரையோ நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, மத்தவங்களுக்கும் டைம் கொடுக்கணுன்றத புரிஞ்சுங்க தயவு செய்து. ப்ளீஸ் சார் கண்டினியூ பண்ணுங்க. சொல்லுங்க சிவா, சொல்லுங்க சிவா. வாங்க சார். எனக்கு ஒரு கேள்வி. இப்ப வந்து சிம்மத்துல சூரியன் சுக்கிரன் இணைவு இருக்கு. இது திருமணத்துக்கு முன்னாடி இந்த தசாபுத்தி நடந்தா எப்படி இருக்கும், திருமணத்துக்கு பின்னாடி தசாபுத்தி நடந்தா எப்படி இருக்கும்? அடுத்தது துலாத்திலே சூரியனும் சுக்கிரனும் இருக்கு. இது திருமணத்துக்கு முன்னாடி தசாபுத்தி நடந்தா எப்படி இருக்கும், பின்னாடி நடந்தா எப்படி இருக்கும்? அந்த விளக்கம் மட்டும். இப்போ வந்து சூரியன் சுக்கிரன் வந்து எப்படி இருக்கான்னு சொல்லணும். முதல்ல ஒரு ராசியில சேர்ந்திருந்தாலும் அவங்க 2 பேருக்கு நடுவுல கேப் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாருங்க. அந்த கேப் வந்து 10 டிகிரிக்கு மேல இருக்கா உள்ள இருக்கான்னு பாருங்க. 10 டிகிரிக்கு மேல இருந்துச்சுன்னா வேற ஒரு பலன் வேற, 10 டிகிரிக்கு உள்ள இருந்தா பலன் வேற. 2 விதமான வித்தியாசமான பலன் உண்டு. அதனால அந்த பலனை மட்டும் நீங்க சொல்லுங்க. அந்த டிகிரி மட்டும் சொல்லுங்க. இல்ல 10 டிகிரிக்கு உள்ளே இருக்குன்னு சொல்லுங்க. உள்ளே இருக்கு, இணைஞ்சே இருக்கு. உள்ளவே இருக்குதுன்னா ஒரு பிரச்சனையும் வராது, சூப்பரா ஓடும். ஏன்னு கேட்டீங்கன்னா 10 சிம்ம லக்னக்காரனுக்கு சூரிய தசை இளம் வயதுல வந்துச்சுன்னா பிரமாதமான படிப்பு விஷயத்துல கோட்டை கட்டி ஃபர்ஸ்ட் கிளாஸா வருவான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பயங்கரமா ஒரு கிளாஸ் லீடரா வருவான், இல்ல ஒரு ரவுடியா கூட வருவான், தப்பு கிடையாது. பட் எதுவாக இருந்தாலும் லீடர்ஷிப் குவாலிட்டியோட வருவான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்ல வந்து ஆஃப்டர் மேரேஜ் வந்துச்சுன்னா அவன் வந்து கண்டிப்பா மனைவிக்கு வந்து வெறுக்க தகுந்தவனா மாறுவான். கண்டிப்பா மனைவியை இரிட்டேட் பண்றவனா வருவான். இன்னும் சொல்ல போனா மனைவியை டார்ச்சர் பண்றவனா வருவான் அந்த தசாபுத்தி, அந்த சூரிய தசையில மட்டுமே. மற்றபடி வெளி உலகத்துக்கு வந்து பெரிய ஆள் மாதிரி காட்டிக்குவான், பெரிய ஆள் மாதிரி தான் இருப்பான், இல்லைன்னு சொல்லல. இது வந்து சிம்ம லக்னத்துக்கு சூரிய தசை. இதே சுக்கர தசை நடந்துச்சுன்னா ஒரு யூஸும் கிடையாது. சிம்ம லக்னத்துக்கு வந்து சுக்கர தசை நடக்கும்போது பணம் மட்டும் வந்து கொண்டே இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது, பணத்துக்கு பிரச்சனை இருக்காது, சம்பாதிச்சிடுவான். ஆனால் சந்தோஷம் இருக்காது, அவ்வளவுதான். சந்தோஷம் போயிடும் வீணா. ஆனா பணம் சம்பாதிச்சிருவான். இதே வந்து துலா லக்னத்துக்கு பாத்தீங்கன்னா சூரிய தசை கண்டிப்பா நன்றாவே இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாதகாதிபதி தசை அப்படின்னு சொல்லுவீங்க. பாதகாதிபதி தசையா இருந்தா கூட பிரகாசமான வாழ்க்கை இருக்கும். ஆனா பட் மனைவி வகையில மட்டும் எரிச்சல் கொடுக்கும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இருக்காது. சூப்பர் சிவா, நன்றி. இன்னொரு பொதுவான கேள்விங்க சார். ஒரு ஜாதகத்துல பெரும்பாலும் சொல்றது என்னன்னா உயிர்காரத்துவ ராசிகளும், அதாவது அன்பு உயிர்காரத்துவ ராசிகள் அதுவும் சரியா ஒண்ணு உயிர்காரத்துவ விஷயங்கள் பலன்கள் சிறப்பா அமைஞ்சதுன்னா பொருள்காரத்துவம் அடிபடும், பொருள்காரத்துவம் சிறப்பா அமைஞ்சதுன்னா உயிர்காரத்துவம் அடிபடும். 2 ஈக்குவலைஸ்னா வர்றது ரொம்ப கம்மி, ரொம்ப ரேர்னால அது உண்மை சார். கண்டிப்பா. ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப 4ஆம் இடம்னு வச்சுங்க. 4ஆம் இடம் வந்து இப்ப நமக்கு வந்து வீடு, வாசல், வாகனம், அம்மா அப்படின்னு அர்த்தம், உறவினர்கள் அப்படின்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கு வீடு வாசல் எல்லாம் இருக்கிறவங்களுக்கு உறவினர்கள் கிட்ட கொஞ்சம் லெவல் குறைஞ்சுதான் இருக்கும்.
கண்டிப்பா. இப்போ உறவினர்கள் கிட்ட அதிக பற்று பாசம் அப்படியே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துங்கிறான்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா வீடு வாசல்ல கம்மியா வசதி வாய்ப்புகள்ல கம்மியா தான் இருக்கும். அவனுக்கு கம்மியா இருக்கிறவங்க தான் கிட்ட வந்து நிற்பான். இல்ல இப்போ இல்ல கொஞ்சம் டிஸ்டன்ட் கீப் அப் பண்ணுவான். இப்போ கல்யாணத்துக்கு போனா கூட 10 நிமிஷம் இருந்துட்டு அவன் மொழி கொடுத்துட்டு ஓடி வந்துருவான். ஒண்ணும் இல்லாதவன் கல்யாணத்துக்கு வந்து கல்யாணம் ஆரம்பத்துல இருந்து முடிக்கிற வரைக்கும் இருப்பான். ஏன்னா அவன் உறவினர்கள் பற்று வந்துடும். அப்ப 4ஆம் பாவம் எங்க வேலை செய்யுது? உயிர் காரகத்துவம் அவன் அங்க வேலை செய்யும். அப்போ பொருள் காரகத்துவம் வந்துச்சுன்னா உயிர் காரகத்துவம் கைண்டி போயிடும். ஒண்ணுமே பிரச்சனை ஒண்ணும் இல்லை. நீங்களே இப்போ இருக்கீங்க, சாதாரணமா இருக்கும்போது இப்ப நான் உங்களை பார்த்து வணக்கம் சார்ன்னு சொல்லுவோம். இப்ப நீங்களே ஒரு எம்எல்ஏ ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு பொருள் காரகத்துவம் கூடிடும். அப்ப நான் உங்களை பார்க்கறதுக்கு நான் அப்பாயின்மெண்ட் போட்டு நான் வெயிட் பண்ணி பார்க்கணும். அப்ப என்ன நினைப்பேன், ஆமா அவர் போய் என்னது அப்பாயின்மெண்ட் பார்க்குறது, அவர் கிடக்குறாரு போட்டோம் போன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டு நான் ஓடி போயிடுவேன். அப்ப உங்களுக்கு உறவுகள் கட்டாயிடும். இதுதான் காரணம். சிறப்பு சார். இது மாதிரி எல்லா பாவத்திலையும் உண்டு. சிறப்பு சார், சிறப்பு சார், சிறப்பு சார். சந்தியா மேம் வணக்கம். சந்தியா மேம் கேளுங்க. வணக்கம் சார். நான் இப்ப பாதியில இருந்து தான் கலந்துட்டேன். இப்பதான் ஊர்ல இருந்து வந்தேன். சொல்லுங்க. இப்ப வந்து சார் பாதியில இருந்து எல்லாரும் பதில் சொன்னதுல இருந்து எனக்கு கேட்டுச்சு. இப்ப புதன் வந்து நீசமா இருந்து சுக்கிரன் ஒரு கட்டம் தள்ளி ரிஷபத்துல ஆட்சியா இருக்காரு. சுக்கிரன் ஆட்சியா இருக்காரு. ரிஷபத்துல சுக்கிரன் ஆட்சியா இருக்காரு. அதுக்கு குரு பார்வை இருக்கு. ஒரு கட்டம் தள்ளி இருந்தாக்கா தாம்பத்தியத்துல ஈடுபாடு இருக்காது அப்படின்னு சொல்லலாம். இப்ப குரு பார்வை இருக்கும்போது அந்த தாம்பத்தியத்துல ஈடுபாடு இருப்பாங்களா? கண்டிப்பா இருக்குமா? ஏன்னு கேட்டா குரு பார்வை இருந்துச்சுன்னா கண்டிப்பா சுகங்கள் இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா புராண கதைகளை நீங்க பாக்கணும். இப்போ குரு பிரகஸ்பதிக்கு வந்து ஒரு பொண்ணு தெரியுங்களா? ஒரு விட்டு விட்டு கேக்குது சார். பிரகஸ்பதினு ஒண்ணு இருக்கு. ஆமா. குரு பகவான் இருக்காரு இல்லையா? ஆமா. குரு பகவானுக்கு ஒரு பொண்ணு ஒரு புள்ள இருக்கு தெரியுமா? ஒரு தாராதேவி. பட் தாராதேவி மூலமா பிறந்த பொண்ணு ஒண்ணு இருக்கு. அந்த பொண்ணுக்கு வந்து கலத்தர தோஷம், கடுமையான கலத்தர தோஷம். புராண கதைகள் உண்டு. இது அந்த கலத்தரத்துக்காக புத பகவான் வந்து ரொம்ப வருத்தப்படுவார். வருத்தப்படும் போது அதுக்கு சுக்கிரனுடைய சைட்ல இருந்து ஒருத்தர் வந்து ஒரு சஜஷன் கொடுப்பாங்க. நீ இதுக்கு ஏன் வருத்தப்படுற, நீயே குருவாயிட்ட, நீ ஏன் வருத்தப்பட்டுங்கிற, ஊர்ல இருக்கிறவங்க எல்லா தோஷத்தையும் நீக்கிற ஆளு உன் பொண்ணுக்கு இருக்கக்கூடிய கலத்தர தோஷத்தை நீக்க முடியாதா அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. அது எப்படி அப்படின்னு கேட்பாரு. அப்ப என்ன பண்ணுவாங்க, இல்ல கல்யாணம் ஆரம்பத்துல இருந்து பிள்ளையார் சுழி போடுறதுல இருந்து சாந்தி முகூர்த்தம் வரைக்கும் உன்னுடைய பார்வை அவங்க மேல பட்டுட்டு இருக்கட்டும், கண்டிப்பா எந்த பிரச்சனையும் வராதுன்னு. அதே மாதிரி அப்ப ஆனாலும் வந்து தன்னுடைய பெண்ணோட கலத்தர தோஷத்தையே குரு பகவானுடைய பார்வை வந்து நீக்கி இருக்கு. அதனால கண்டிப்பாக எப்பேற்பட்ட தோஷமாக இருந்தாலும் குரு பகவானுடைய பார்வை நீக்கும். நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அதுல ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது. அருமையா இருக்கு சார் உங்க விளக்கம். ஏன்னா குரு பகவானுடைய பார்வையை நீக்குனா ராசியில வந்து பாகிஸ்தானத்துக்கு அதிபதி, அதாவது பாகிஸ்தானத்துக்கு அதிபதி. அந்த பாக்கியம் என்பது தெய்வ செயல் அங்க செயல்படுதுன்னு அர்த்தம். பாக்கியஸ்தானத்துல என்ன செயல்படுதுன்னா இறையாற்றல் செயல்படுதுன்னு அர்த்தம். நீங்க பாக்கியஸ்தானாதிபதி மறைஞ்சவங்களுக்கு பாருங்க, 9 குடைவன் கெட்டு போனாலோ, 9 குடைவன் தன் வீட்டுக்கு 12 8ஆம் வீட்டில் வந்து நின்றாலோ, 9 குடைவன் சுத்தமா லக்னத்துக்கு மறைந்தாலோ, 9ஆம் அதிபதி நீசம் பெற்றாலோ, இவங்களுக்கு எல்லாமே இருக்கும். அனுபவிக்கிற பாக்கியம் இருக்காது. எதையும் அனுபவிக்க முடியாது. அதாவது கோயிலுக்கு போனா கூட கடவுள் அந்த பக்கமா திரும்பி வந்துக்குவார். அப்போ 9ஆம் இடம் என்பது குருவருளும் திருவருளும். இந்த குருவருளும் திருவருளும் ஐயா சொன்ன மாதிரி ஒரு ஜாதகத்துல நீங்க இப்ப சூரியன் சுக்கிரன் தள்ளி இருக்கு, அப்ப குரு பார்வை கிடைக்கும் போது என்னன்னு கேட்டீங்க. அப்ப என்னதான் நீசமா இருக்கு, சுக்கிரன் ஒரு கட்டம் தள்ளி இருக்கு, என்னதான் கர்மா ஒரு பக்கம் வேலை செஞ்சுட்டு இருந்தா கூட ஒரு ஜாதகத்துல தெய்வத்தினுடைய அருள் அந்த 9ஆம் பாவத்துல என்ன சித்தாந்தத்தில் சொன்னா காலம் நியதி கலை வித்தை அராகம் சொல்லுவோம். காலம் என்பது இன்ன காலத்தில், நியதி என்பது இன்ன இவனுக்கு நியமிக்கப்பட்டதை, அராகம் என்பது இதை அனுபவிக்க போகின்றான், இதை கொடுக்க போகின்றான். அதாவதுங்க இறைவன் என்ன செய்யறான்னு சொன்னா ஐயாவுக்கு நல்லா தெரியும், நம்முடைய வினையை ஊட்டுபவன். நமக்கு வினையை நமக்கு ஊட்டுபவன். தானா வினை ஜடப்பொருளுங்க. வினை வந்து ஜட, அதுக்கு உயிர் கிடையாது, அது தானா வராது. அந்த வினையை எடுத்து ஊற்றுக்கு ஒருத்த வேணும். அப்படித்தாங்க ஐயா.
அந்த வினையை ஊட்டக்கூடியவன் இறைவன். அப்ப அவனுடைய கருணை உங்க மேல இருக்கும் பொழுது அங்க அவனுடைய கருணையால் அந்த தோஷம் மறையப்படும், அந்த தோஷம் குறைக்கப்படும். அப்படிதான். கண்டிப்பாகமா. அந்த ஜோதிடத்துல வந்து குரு வந்து 3 இடத்த பாக்குறாரு. அந்த 3 இடம் எவ்வளவு டேமேஜா இருந்தாலும் அந்த 3 இடம் எப்படியாவது பேட்ச் ஒர்க் பண்ணியாவது டெவலப் ஆயிடும். ஆனா மீன் 9 பாவத்துல சனி பாக்குற பாவம் அடிபட்டுடும். சனி பார்க்கும், குரு 3 இடத்துல பார்க்கும். குரு பார்த்த இடம் சூப்பர், சனி பார்த்த இடம் வந்து டிஸ்டர்ப் ஆகும். இடத்தையே குரு பார்த்தாருன்னா அது சூப்பர். சனியும் பாக்குதுன்னா குரு அது சூப்பர் ஆயிடும் குரு பாக்குறதுனால. அப்போ சனியினுடைய பார்வை மேக்சிமம் ஒரு 2 இடத்த வந்து டேமேஜ் பண்ணிடும். அப்ப ஜாதகத்துல 12 பாவங்கள்ல ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது 2 பாவம் வந்து கடுமையான பாதிப்பு இருக்கும். கண்டிப்பா இருக்கும் எல்லாருக்கும் வரைக்கும் நமக்கு. அந்த 2 பாவத்தையும் கிளியர் பண்ணணும்னா நமக்கு வந்து குருவினுடைய வேணும் அப்படின்னு அர்த்தம். அப்ப நிஜ ஜாதக குரு வந்து ஹெல்ப் பண்ணாகிட்டே கூட நிஜ குரு வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணிடுவாரு கண்டிப்பா அப்படின்னு அர்த்தம். நிஜ குருன்னு யார நினைக்கிறீங்களோ உங்க யாரோனா நினைச்சுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச நபர் யாரோ அவங்கள ஆத்மார்த்தமா நீங்க குருவா நினைச்சு நீங்க மனசுக்குள்ள நீங்க அவங்க கிட்ட குருன்னு கூட சொல்ல வேணாம், சொல்லாமே நீங்க அவங்களை குருவாவே நீங்க ஆத்மார்த்தமா நினைச்சாவே அவங்களுடைய பார்வை உங்க மேல அடிக்கடிக்க பட்டுன்னு இருந்தாவே கண்டிப்பா உங்களுக்கு கிளியர் ஆயிடும். உண்மை சார். நன்றி சார், நன்றி சார், தேங்க்யூ சார். ஒரு விஷயத்தை நான் பகிர்ந்துக்கிறேன் சார். இப்போ என்னோட ஜாதகத்துல 9 குடைய சந்திர திசை வந்தது. சந்திர திசை பாக்கியாதிபதி திசை விருச்சிக லக்னம் 9 குடைய பாக்கியாதிபதி திசை வருது. அந்த திசை ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் சென்ராஜ் ஐயாவுடைய அருள் பார்வை கிடைச்சது. அவர் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க சதீஷ் இங்க தெரியுறேன். கரெக்ட். இப்ப வந்து குருவினுடைய அருள் வரும்போது தெரிஞ்சிடும். இப்ப வந்து இவர் வந்து குரு வந்து ஓப்பனா எனக்கு சென்ராஜ் சார் தான் குருன்றாரு. அப்படி ஒரு சிலர் வந்து குரு பேரை சொல்றது கூட தயக்கமா இருக்கும். அப்படி தயக்கிறவங்க சொல்லவே கூடாது, சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அவங்களுக்கு அவங்க பொண்டாட்டி தான் குருவா இருக்கும். என் பொண்டாட்டி தான் குருன்னு சொல்லிக்கிறதுக்கு வெக்கப்படுவாங்க. என்ன வெக்க கூட பட வேணாம், நீங்க மனசுக்குள்ள நினைச்சுங்க என் பொண்டாட்டி தான் குருன்னு சொல்லிட்டு பொண்டாட்டி கொஞ்சம் 10 முறை காலையில சாயங்காலம் 3 முறை பாருங்க, சரி போகுது எல்லாமே கிளியர் ஆயிடும். ஆனா பொண்டாட்டி குருவான்னு முதல்ல முடிவு பண்ணிக்கங்க. நீங்க சார் போய் மறுபடியும் அது அங்கேயே பாக்கணுமான்னு கேட்டக்கூடாது. குரு டிசைட் பண்றது உங்க கண்ட்ரோலுக்கு, உங்களுடைய ஹேண்ட்ஸ்ல இருக்குது. நன்றி சார், நன்றி சார், நன்றி சார், நன்றி சார். சார் அடுத்தது சந்திராபுலி மேம் கேளுங்க. சார் வணக்கம் சார். நான் ஒரு 2 கேள்விதான் சார். முதல்ல ஒரு ஜாதகத்துல அநேகமா குரு வக்கரமா இருக்கிற ஜாதகத்துல குழந்தைகளுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கே சார்? அது எதனால 5ஆம் இடமும் பாதிப்பு இருந்து இந்த குருவும் பாதிப்பு இருந்தா அந்த மாதிரி ஏற்படுறதா சார்? இல்ல வக்கர குரு இருக்கும்போது ஒண்ணு தனத்தை பாதிக்குமா இல்ல குழந்தைகளை பாதிக்கிறத நான் பார்த்திருக்கேன் நிறைய. அது எதனால சார்? ஆமாமா, குழந்தைங்களை பாதிக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு, இல்லைன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பா அதுவும் நீங்க 5ஆம் பாவமும் கெட்டு குருவும் கெட்டுச்சுன்னா கண்டிப்பா பாதிக்கும் குழந்தைகளை, இல்லைன்னு சொல்ல முடியாது. குரு வக்கரம் ஆகும் போது என்ன ஆகும்னா அந்த குழந்தைகள் நம்மளை விட்டு பிரிந்து போவதற்கு வாய்ப்புகள் உண்டு, வேற ஒண்ணும் இல்லை. இல்லைன்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம குழந்தைய பெற்றுருவோம், நம்ம குழந்தை வந்து அமெரிக்கால வேலை செய்யும், அப்ப நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடும் இல்லையா? அது மாதிரி இந்த பிரிவுக்கு வாய்ப்புகள் உண்டு. இல்ல குழந்தைகள் வந்து நம்ம சொல்றது ஒண்ணு, நீ கடை வச்சுன்னு ஊர்லயே உட்காந்து வியாபாரம் பண்ணிடான்னு சொல்லியிருப்பீங்க. அவன் எனக்கு கடை வேணான்னு சொல்லிட்டு நான் மெட்ராஸ்ல போயிட்டு வேலை பார்க்குறேன், சாஃப்ட்வேர் ஃபீல்டுக்கு போயிடுவாரு. அங்க போயிட்டு மாங்கு வேலை செஞ்சு 40 வருஷமா போட்டு கண்ணு காதெல்லாம் வெளியே வந்து நின்று எட்டி பார்ப்பாரு. அப்புறமா என்ன பண்ணுவேன், அப்ப நீங்க சொல்லுவேன் நான் சொன்னேன் அப்பே கட்டியாடான்னு கேட்பீங்க. இது குரு வக்கரம். அப்போ உங்க ஜாதகமாக இருக்கும்போது உங்க குழந்தைகள் வந்து உங்க பேச்சை கொஞ்சம் மீறுதுன்னா என்னன்னா அதை அப்படியே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இன் அதர் வேர்ட்ஸ் வி கேன் சே மீறிட்டாங்கன்னா நம்ம பேச்சை கேட்கலன்னு அர்த்தம், அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அந்த டைம்ல அவங்க மைண்ட்ல வந்து இந்த பிசினஸ் விட நமக்கு சேலரியே பெஸ்ட்னு நினைச்சிருப்பாங்க. அப்படி அதே மாதிரி சார் 2வது தனுசு லக்னத்துக்கு குரு வக்கரமா இருக்கிறதுனால என்ன பாதிப்பு ஏற்படும் சார்? பேசினே இருக்கும்போது என்ன மாதிரி கீழ் வெட்டு பொடி வச்சு பேசுறது, மடக்கி பேசுறது, அப்படியே நடுவுல வந்து வெட்டி பேசுறது, இது மாதிரிலாம் பேசுவாங்க. வக்கரம்னா என்ன சார்? வேற ஒண்ணும் இல்லை. லக்னாதிபதி வக்கரம் என்றால் என்ன அப்படின்னா, நான் பேசினே இருக்கோம், பாத்தீங்களா என்ன தெரியும் இல்லையா, என்ன தெரியுமே அப்படின்னு ஏதாவது உடனே ஒன்று ரிவர்ஸ் போவேன், ரிவர்ஸ்ல போயிட்டு சிங்க் பண்ணிக்குவேன்.
இப்படி ஏதோ உங்களுக்கு அவங்க பேசினே இருப்பான். ஆமா நான் உங்களுக்கு இது கூட தெரியலையா அப்படின்னுவேன். அப்போ உங்களுக்கு இது கூட தெரியலையான்னா என்ன அர்த்தம்? அப்போ உங்களை நான் கீழ் வெட்டு உங்களை வந்து உங்களை டீஸ் பண்றேன்னு அர்த்தமாகும். அப்போ டீஸ் கொண்டே இருக்கும்போது லைட்டா டீஸ் பண்றது தான் வக்கரம், வேற ஒண்ணும் இல்ல சார். இந்த இடத்துல அம்மா கேட்டாங்க, லக்னாதிபதி குரு வக்கரத்தை பத்தி கேட்டாங்க. இப்போ என்னோட அனுபவத்துல பார்த்தது உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் சார். அது எப்படின்னு சொல்லுங்க. இப்போ குரு வக்கரம் அப்படிங்கிறது அவங்க பொதுவாகவே லக்னாதிபதியா குரு இருந்து வக்கரம் பெற்றாலோ, இல்ல 5ஆம் அதிபதியா குரு இருந்து வக்கரம் பெற்றாலோ, இல்ல 9ஆம் அதிபதியா இந்த உயிர்காரகத்துவ ராசிக்கு குரு பொறுப்பேற்று வக்கரம் பெறும்போது அவங்ககிட்ட உண்மை அதிகரிக்கிறல சார். ஒரு நடிப்பு அப்படிங்கிறது உண்மையா இருக்கு. இல்ல, நான் ஒத்துக்க மாட்டேன். நான் ஒத்துக்க மாட்டேன் சிவா. ஏன்னா இப்போ குரு வந்து வக்கரம் பெறதுனால உண்மை இருக்காது. உண்மை சொல்ல மாட்டாங்க, பொய் சொல்லுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லையா? நிச்சயமா இருக்காது. ஏன்னா உண்மைதான் சொல்லுவாங்க. ஆனா உண்மையை வந்து மாத்தி சொல்லுவாங்க, ஒரு ட்விஸ்ட் பண்ணி வைப்பாங்க. நான் தான் சொன்னேன், டீஸ் பண்ணி சொல்லுவாங்க, ட்விஸ்ட் வைப்பாங்க, ஒரு பொடி வச்சு பேசுவாங்க, ஒரு இலைமறை காயா பேசுவாங்க வக்கரம் ஆகும்போது. ஆனா உண்மையை தான் பேசுவாங்க, பொய்யெல்லாம் பேச மாட்டாங்க. ஆனால் இதே குரு ராகு காம்பினேஷன் ஆயிட்டானா பொய்யை தவிர வேற எதுவுமே பேச மாட்டாங்க. குரு ராகு காம்பினேஷன் ஆயிட்டா பொய்யை தவிர பேச மாட்டாங்க. சனி வந்து குருவை பார்த்துட்டாவே அப்பவும் அவங்க சமயத்துக்கு தகுந்த மாதிரி போய் பேசுவாங்க. ஆனால் குரு ராகும் காம்பினேஷன் எப்ப பாரு போய் பேசுவாங்க. அப்புறம் அவங்க பொதுவாகவே நன்றி சார், நன்றி சார். குரு வக்கரம் அப்படிங்கிறது இன்னொரு விஷயம் சார். அது வந்து அவங்க அன்பு பாசம் இதுல அதிக ஆர்வம் காட்டுறதை விட பொருளியல் மேல அதிக ஆர்வம் காட்டுறாங்க சார். குரு வக்கரம் பொருளியல் மேல அதிக ஆர்வம். அதுதான். அதாவது குரு வக்கரம்னா ஒண்ணும் இல்லை சார். என்ன கேட்டா ஒரு சில ஜோதிடர்கள் சொல்லுவாங்க, ஒரு கிரகம் வக்கரம் ஆச்சுன்னா தன்னுடைய யூஸ்வல் கேரக்டரிஸ்டிக்ஸ்ல இருந்து மாறுபட்டு ஆப்போசிட் கேரக்டரிஸ்டிக்ஸ்ல நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது நான் ஒத்துக்க மாட்டேன். மேக்சிமம் அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து இப்போ ஒரு பேச்சிலே இருக்கும்போது நையாண்டி இருக்கும். இப்போ குருன்னா உங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பாரு, அட்வைஸ் பண்ணும்போது நையாண்டி வைப்பாரு. இப்போ குருன்னா தனகாரகன், பணம் கொடுத்துரும்போது 100 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 98 ரூபாய் கொடுப்பாரு. எண்ணி பாருங்கன்னு சொல்லுவான். 100க்கு சரியாக்கண்ணா 2 ரூபாய் குறையுதே அப்படின்வாங்க. அது மறந்துட்டேன்னுவோம். இந்த இப்படி 2 ரூபான்னு கொடுப்போம். அப்ப இது மாதிரி இந்த ஒரு பொடி வச்சு பேசுவார்கள் வக்கரம் என்ன. அதே மாதிரிதான் சுக்கிரன் வக்கரம் போது கூட பாத்தீங்கன்னா உங்களை ஒரு பெண்ணை புகழற மாதிரி புகழ்ந்து அடுக்கீழே இறக்குவாங்க டக்குன்னு. புதன் வந்து அப்படிதான் ஒரு கவிதை எழுதுற மாதிரி எழுதி அப்படியே கீழே இறக்குவாங்க. எந்த ஒரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் லக்னா ஒரு கிரக வக்கரம் ஆகும்போது தன்னுடைய முழு கேரக்டரிஸ்டிக்ஸை மாற்றிக்கொள்வது அல்ல. அதுல வந்து கொஞ்சம் ஒரு நையாண்டி கீழ்விட்டு டீஸ் பண்றது, ஒரு இரிட்டேட் பண்றது, ஒரு பொடி வச்சு பேசுறது, இது மாதிரி என்னென்ன வார்த்தைக்குதோ அதெல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். நன்றி சார். நன்றி சார். எனக்கு எப்படின்னு சொல்ல தெரியல. அதான். நன்றி சார். நன்றி சார். கௌதம் சார் கேளுங்க. சார் வணக்கம். பாலா சார் எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார், நல்லா இருக்கேன் சார், சந்தோஷம். இப்போ வந்து சுக்கிரனும் செவ்வாயும் ரொம்ப முக்கியமான கிரகங்கள் ஜாதகத்துல. இப்ப 2 ஜாதகம் சேருது திருமணத்துல, 10 பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி நிறைய கலந்துக்குது. இப்ப சுக்கிரனையும் செவ்வாயை வச்சு நம்ம மேட்ச் பண்ணி இப்ப 2 பேரும் கேந்திர திரிகோணத்துல இருக்காங்க. ஆண் ஜாதகத்திலயும் பெண் ஜாதகத்திலயும் சுக்கிரன் செவ்வாய் பாத்துக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு ஈஸியான மெத்தட்ஸ் இருக்கா சார் 2 மேட்ச் பண்றதுல? அப்படி வச்சு முடியாது. சுக்கிரன் செவ்வாய் பாத்துக்கிறாங்கன்னா கணவன் இந்த சுக்கிரன் வந்து இந்த செவ்வாய் வந்து இந்த சுக்கிரனை தான் பாக்குதுன்னு அர்த்தம் கிடையாது. சுக்கிரன் என்பது மனைவி மற்றும் பெண்கள், செவ்வாய் என்பது ஆண்களுக்கு கணவன் மற்றும் மற்ற ஆண்கள். அப்படி இருக்கும்போது இந்த செவ்வாய் இந்த ஒரு சுக்கிரனை மட்டுமே பார்க்கணும்னு அர்த்தம் கிடையாது. இது மாதிரி பல சுக்கிரனை பார்க்கும். வச்சு நீங்க மேட்ச் பண்ண முடியாது. இல்ல சார், அவர் கேக்குறது என்ன, அதாவது என்ன ஒண்ணு, கணவன் மனைவி ஒற்றுமை வந்து அட்ராக்ஷன் வந்து ஈச் அதர். அதாவது எப்படின்னா இப்போ கௌதம் சார் அவர் கேக்குற கேள்வி என்ன சார், அதாவது ஆண் வீட்டுல இருக்கக்கூடிய சுக்கிரன் பெண் ஜாதகத்தினுடைய செவ்வாயை பார்த்தா அது நல்லது. அது நல்லது சார். அது எனக்கு பெஸ்ட் காம்பினேஷன் தான், நல்லது. ஆனா அவரு கேட்கறது வந்து திருமண பொருத்தத்துக்கு அதுவே போதுமான்னு கேட்கிறாரு. பத்தாது. திருமண பொருத்தத்துக்கு அதுவே பத்தாது. பட் வந்து சுக்கிரன் செவ்வாய் சார், உங்க ஜாதகத்துல சுக்கிரன் செவ்வாய் இருக்குதுன்னு காம்பினேஷன் ஆயிருக்குதுன்னு வச்சுங்க, கோர்ட்ல போகும்போது கூட நைஸா உங்க கண்ணு சைட்ல கீழ போயிட்டு வரும் நிச்சயமா.
அது இயல்புங்க சார். அது வந்து எல்லாருக்கும் இயல்பு இல்லையே, இப்ப எனக்கு இல்லை இவருக்கு இல்லையே. இல்ல அதாவது அப்படி கேட்கலைங்க சார். வயது இப்போ சார். வந்து கணவன் மனைவிக்கு இடையில வந்து தனியா காமம், தணிக்கப்படாத காமம்னா பிசிக்கல் இன்டிமசியே இல்ல அப்படின்னா அடுத்தவங்களை சைட் அடிப்பாங்க, அது இயல்பு. இல்ல தட் இஸ் டிஃபரெண்ட் சார். ஒரு செவ்வாய் சுக்கிரனை பாக்குதுன்னா, செவ்வாய் வந்து எப்போதுமே வந்து வீரியத்தோட இருக்கும், அது வீரத்தோட இருக்கும். வீரம் மனிதனை எல்லாரும் பார்ப்பார்கள். சங்க இலக்கியங்களே என்ன சொல்லுது, ஒரு நடந்து போகும்போது என் கணவனை மற்ற பெண்கள் பார்ப்பது எனக்கு வந்து பெருமையாக இருக்கிறதுன்னு சொல்லுது சங்க இலக்கியம். செவ்வாய் சுக்கிரன் வேலை செய்தா இல்லையா பாருங்க. அதனால வந்து செவ்வாய் சுக்கிரன் வந்து என்னன்னா ஒரு நல்ல கிராவிட்டி இருக்கு, ரெண்டு ஒண்ணுக்கு ஒண்ணு அட்ராக்டிவ் இருக்கு, அட்ராக்டிவ் ஈர்ப்பு இருக்கு. அதனால கணவன் மனைவியா வந்தாங்கன்னா அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் அதிகமா இருக்காது, அவ்வளவுதான். சார் இத வச்சு மட்டும் நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா? இப்போ இதை வச்சுலாம் சொல்ல முடியாது. இப்போ அவங்க இப்ப ஆண் ஜாதகத்துல சுக்கிரன் வந்து சுக்கிரன் ஸ்ட்ராங்கா இருக்கு, பெண் ஜாதகத்துல செவ்வாய் நல்லா இருக்குன்னா அது நல்ல பொருத்தமான ஜாதகம்னு சொல்லலாம் சார். நல்ல பொருத்தம் சார், கண்டிப்பா. அப்புறம் இன்னொரு கேள்விங்க சார், இப்போ சுக்கிரனை வந்து சனி பாக்குறாருன்னு வைங்களேன், 2 நட்பு அதிநட்பு கிரகங்கள், அவங்களோட திருமண வாழ்க்கையில டிஸ்டர்ப் ஆகுமா? சுக்கிரன் கெட்டு போயிருந்தாலோ? பெண் ஜாதகத்துல டிஸ்டர்ப் ஆகாது, ஆண் ஜாதகம் வந்து டிஸ்டர்ப் ஆகும். ஓகே சார். ஆண் ஜாதகத்துல ஒரு பிளஸ் இருக்கு, பெண்கள் மூலமாக வருமானம், வேலை வாய்ப்பு அதெல்லாம் கிடைக்கும். ஓகே ஓகே சார். ஓகே அப்புறம் சார் இன்னொன்னு, இப்போ வந்து குரு சுக்கிரன் 2 பேரும் உச்சமாயிட்டாங்க, கடகத்திலயும் மீனத்திலயும். இவங்க 2 பேரும் பார்த்து நிறைய ஒரு கோடீஸ்வரரோட ஜாதகம், ஒரு பையன் ஜாதகம் அப்படி இருக்கு நான் பார்த்தேன். தொழிலார வச்சு டோட்டலா அவுட்டு, உச்சன் பார்த்தால் பிச்சை எடுப்பான், இந்த கான்செப்ட் ஒர்க் அவுட் ஆகுமா சார்? அதை வச்சு நம்ம முடிவு பண்ணக்கூடாது. பொதுவா வந்து குருவினுடைய பார்வை சுக்கிரன் மேல் படுவது சிறப்பு, அது ஓகே பாருங்க. பட் ஆனால் உச்சன் பார்க்கும்போது டிஸ்டர்ப் ஆகும், இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாம் இல்லாத நிலை கிடைக்கும். உச்சன் பார்த்தால் பிச்சைக்காரனெல்லாம் ஆக மாட்டான் கண்டிப்பா. அதாவது இப்போ ஒரு பெரிய பணக்காரனுக்கு வந்து சக்கரை வியாதி வந்துச்சுன்னா என்ன, வடை பாயாசம் செஞ்சா அவனால சாப்பிட முடியுமா? முடியாது, பாயாசம் சாப்பிட மாட்டான். அப்போ அந்த பாயாசம் வந்து அவன் வீட்டுல வேலை செய்யற வாட்ச்மேன் சாப்பிடுவான். வாட்ச்மேனுக்கு ஒரு டம்ளர் 3 டம்ளர் கூட கிடைக்கும் பாயாசம். ஆனா அந்த ஓனருக்கு வந்து 1/2 டம்ளர் கூட கிடைக்கும், 1/2 டம்ளர் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் கூட கிடைக்காது. அப்ப என்ன அர்த்தம், இதுதான் உச்சன் பார்க்கில் நீச்ச பலன். ஆனா நீச்சம் ஆகாது அது. அதாவது பாயாசம் இருந்தும் சாப்பிட முடியாத நிலை ஏற்படும், அனுபவ பாதியது இல்லைன்னு சொல்றோம். அந்த எந்த கிரகங்கள் உச்சமாகி நீச்சமா டிஸ்டர்ப் ஆச்சோ அந்த கிரக காரகங்கள் வந்து அவனை அஃபெக்ட் பண்ணும். ஓகே சார். ஓகே, நன்றி சார். நன்றி சார். பண்ணிக்கிறீங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் எனக்கு ஒரு சின்ன டவுட் சார். அதாவது இது அது என்னுடைய அறிவுக்கு பெரிய டவுட் தான் சார். ராகு கேது பத்தி சார். ராகு கேதுங்கிறது வந்து இப்ப நார்மலா வந்து அவங்க சொல்லுவாங்க, இப்ப நம்ம பாடல கூட மேடம் 2 கண்டீஸ்வரா அப்படிலாம் இருக்கு, 5 கருணாமல்பி பூமிடத்தை தூயும் ராஜவம்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் இருக்கு சார். ஆனா ராகு கேதுக்கு வீடு கொடுத்தவங்க நல்லா இருந்தா அந்த ராகு கேது திசையில அவங்க நல்லா இருப்பாங்க அப்படின்னு ஒரு விதியும் சொல்றாங்க. அது எப்படி சார்? ராகு கேதை பத்தி கொஞ்சம் எனக்கு சொல்லுங்க சார். அதான் இன்னொன்னு வந்து நீங்க சொன்ன மாதிரி ராகு கேது எங்க இருக்காரோ அந்த வீட்டின் அதிபதி போல செயல்படுவார். ஆமா, இப்படி இருக்கு. இப்ப ராகு கேது வந்து அவங்க திசையிலயோ அல்ல அவங்க புத்தியோ நல்லது பண்ணணும்னா என்னென்ன விதிமுறைகள் சார்? இப்ப ராகு கேது வந்து நீங்க சொன்ன மாதிரி இருக்கிற வீட்டினுடைய பவரை அவர், இருக்கிற வீட்டினுடைய காரகத்துவத்தை அவர் அதிகம் தருவார் கண்டிப்பா, இல்லைன்னு சொல்ல முடியாது நிச்சயமா. இப்போ வந்து செவ்வாய் வீட்டுல ராகு இருக்கார் அப்படின்னா உங்களுக்கு நல்ல உத்தியோகத்தை தருவார், நல்ல வீரத்தை தருவார், நிறைய சண்டையை உருவாக்குவார், எல்லாத்தையும் கொடுப்பார், அவ்வளவுதான். இப்ப கேது இருந்துச்சுன்னா அது ஃபுல்லாத்தையும் கான்ட்ராஸ்ட் பண்ணிடுவார், எல்லாத்தையும் இல்லாம பண்ணிடுவார், அவ்வளவுதான். இது பொதுவான நிகழ்வு. இப்போ நீங்க சொன்ன மாதிரி வந்து வீடு கொடுத்தவன் நல்லா இருந்தான்னா நல்லா தான் இருக்கும் கண்டிப்பா, அது ஒரு அடிஷ்னல் பெனிஃபிட் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் ஆனாலும் வந்து இதை வச்சு நம்ம முழுவா சொல்ல முடியாது. அப்ப ராகு கேதுனுடைய நின்ற நிலை தான் நமக்கு முக்கியமா வேணும். அப்ப ராகு வந்து 3, 6, 10, 11 இருந்தால் நல்ல பலனை தருவார் அப்படின்னு ரூல்ஸ். இப்ப சப்போஸ் 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு, 9ஆம் இடத்துல கேது இருக்காரு,
அப்போ 3ஆம் இடத்துல ராகு நல்ல பலனை கொடுத்துருவார், கேது கெட்ட பலனை கொடுப்பார். அப்ப 6ஆம் இடத்துல வந்து ராகு இருக்கிறார், 12ஆம் இடத்துல கேது இருக்கிறாருன்னா 6ஆம் இடத்துல ராகு நல்ல பலனை கொடுப்பார், 12ஆம் இடம் கேது கெட்ட பலனை கொடுப்பார். ஏன்னா சந்தோஷத்தை கெடுத்துருவார். அதே மாதிரி 10ல வந்து ராகு இருந்தா பணத்தை பறந்து வந்து கொட்டும், ஆனால் வந்து 4ஆம் இடம் கெட்டு போயிடும், சுகம் கெட்டு போயிடும் இல்லையா? பணம் 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 அலைவானே தவிர கட்சியில நிம்மதி இல்லாத வாழ்க்கை வாழ்வான். இப்படியாக வந்து எந்த கிரகமே இருக்கிற ராகு கேதுக்கள் வந்து ஒண்ணு நல்லது பண்ணா இன்னொன்னு கெடுக்கிறதுக்கு தான் பண்ணும். ஏன்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. இதுக்குலயே பெட்டரா இருக்கக்கூடிய பிளேசஸ்ன்னு சொல்லும்போது 6, 12 தான் பரவாயில்லன்னு சொல்லக்கூடிய பிளேஸ். அவ்வளவுதான். இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த பூமேனி ராஜயோகம் வரணும் அப்படின்னா சீமான் ராஜயோகம்னு பேர். அது என்ன, இந்த சீமான் ராஜயோகம் வரணும்னா இப்ப ஆமேரு சுறா நண்டு, ஆமேரு சுறா நண்டு, விருச்சிகமா கன்னி மகரம் என்ன, இதுல வந்து இந்த 5 ராசிகள்ல ராகு நின்று, அந்த ராகு நின்ற வீட்டுக்கு கேந்திரங்கள்ல வந்து கிரகங்கள் இருந்தால் கண்டிப்பா ராஜயோகத்தை கொடுத்துருவார், கண்டிப்பா கொடுப்பார். அதுல ஒண்ணுமே சந்தேகமே கிடையாது சார். இங்க ஒரு சந்தேகம் சார், 4 கேந்திரங்களே கிரகங்கள் இருக்கணுமா இல்ல 1-2 கேந்திரங்கள் இருந்தாலே ஓரளவுக்கு யோகமா செய்யலாம்? இல்ல 4 கேந்திரம் ஃபில்அப் ஆனோம். ஏன்னா அந்த ஒரு நூல் பிடிச்சாங்கன்னா அந்த நூல் வந்து சுத்தி வரணும் கரெக்டா. 4 கேந்திரம் கோட்டைன்னு பேரு, அதுக்கு பேரு கோட்டை. கிராமங்கள்ல சொல்லுவாங்க கோட்டைக்கட்டி ஜாதகம் அப்படின்னு சொல்லுவாங்க, கோட்டைக்கட்டி ஜாதகம்னு சொல்லுவாங்க. அப்ப இது வந்து என்னன்னா இவன் வந்து கோட்டை கட்டக்கூடியவன் இவன் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா கோட்டை கட்டி வாழக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். கோட்டை கட்டி வாழக்கூடியவனா இவன் கீழே ஒரு 10 பேர் வேலை செய்வான்னு அர்த்தம். இதே மாதிரி இந்த மாதிரி யோகம் இருக்கிறவனை நீங்க யார வேணாலும் பாருங்க, அவங்க கிட்ட ஒரு 10 பேர் வேலை செய்வான். அதாவது ஒன்னு ஆபீஸ்ல இருந்தானா அவன் கீழே வேலை செய்வான், விவசாயியா இருந்தானா அவங்ககிட்ட 10 ஒர்க்கர் இருப்பான். அதனால அது நல்ல ராஜயோகம் தான் சார். நன்றி சார், நன்றி சார், நன்றி சார். கார்த்திகேயன் சார், வணக்கம். 3, 10, 11 இந்த உபஜய ஸ்தானம் அப்படி சொல்றீங்களா சார்? 3 பாவ கிரகங்கள் பொதுவான ராகுக்கு மட்டும் கிடையாது சார். சரி சார், பாவ கிரகங்கள் உபஜய ஸ்தானம். ஓகே சார். பாவ கிரகங்களுக்கு வந்து உபஜய ஸ்தானங்கள் வந்து நல்ல பலனை தருகிறது அப்படின்னு அர்த்தம். ஆமா, நன்றி சார், நன்றி. பொதுவான ரூல்ஸ் அது சார். வணக்கம் சார், கார்த்திகேயன் சார். வாங்க சார். வணக்கம் சார். சார், இப்போ சுப்பிரமணியம் சார் கேட்ட மாதிரி தான் சார் என்னோட கேள்வி. இப்போ சின்ன வயசுல வரக்கூடிய ராகு திசை, அதாவது குழந்தை பருவத்துல ஒரு 10 வயசுக்கு மேல ராகு திசை வருதுன்னு வைங்க. இப்போ 12ஆம் இடத்துல இருக்கு ராகுனா அது எந்த மாதிரியான பாதிப்பு? படிப்புல மட்டும்தான் பாதிப்பு ஏற்படுத்தும், மற்றபடி அவனுடைய நடவடிக்கை அந்த மாதிரியான விஷயங்கள்லயும் பாதிப்பை ஏற்படுத்துமா, இல்ல தாய் தந்தையனுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்? ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாது சார், கண்டிப்பா பாதிப்பு ஏற்படுத்தாது. ஏன்னா ராகு வந்து ரொம்ப ஜாலியா தூங்குவான், நல்ல தூக்கத்தை கொடுக்கும். குழந்தை ரொம்ப நேரம் தூங்கும்னு அர்த்தம், அவ்வளவுதான். அது வந்து இருக்கிற வீடு, ராகு இருக்கிற வீடு குரு வீடா இருந்துச்சுன்னா நிறைய படிப்பானே. என்ன, சூரியன் வீடு, குரு வாய்ப்பு இருக்கு. சூரியன் வீடு, குரு வீடு, சுக்கிரன் வீடு, புதன் வீடு இருந்துச்சுன்னா நல்ல படிப்பு படிப்பான். சனி வீடு, செவ்வாய் வீடு இருந்துச்சுன்னா படிப்புல கம்மியா இருக்கும், பட் விளையாட்டுல அதிகமா இருக்கும். கண்டிப்பா. சந்திரனோட வீடா இருந்தாங்க சார், சந்திரனோட வீடு படிப்பு வரும், கண்டிப்பா வரும். ஓகே, படிப்பு வரும். இவங்க எல்லாம் படிப்பை வந்து கெடுக்கக்கூடியவங்க கிடையாது இல்லையா? அதனால படிப்புலாம் வரும், நல்ல ஜாலியா சந்தோஷமா 10 நல்லா தூங்கும் குழந்தை, அதிகமா இருக்கும். ஆமா சார், கரெக்ட் சார். தூக்கம் தான் சார் அதிகமா தூங்குறான். சந்தோஷப்படணும் தூங்குறத. இது தட்டி எழுப்பு படிடாப்படான்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அதுக்கு அடுத்து அவனுக்கு குரு தசை வருது. இப்ப நீங்க சொல்றது வந்து சிம்ம லக்ன ஜாதகத்தை சொல்றீங்க, அப்ப அதுக்கு அடுத்து குரு கன்னி லக்னமா? சிம்ம லக்னம் தான் சார். சொல்றதுல இருந்தே புரிஞ்சுக்கினேன் நானு சிம்ம லக்னம்னு. ஆனால் அடுத்து வரக்கூடிய குரு தசை அவனை சூப்பரா உட்கார வச்சிருக்கோம், கவலையே பட வேண்டியது இல்லை வாழ்க்கையில இல்லையா? ஓகேங்க சார், தேங்க்யூ சார். தனலட்சுமி மேடம். வணக்கம் சார். வணக்கம் சார். பாலா சார் வணக்கம். சதீஷ் சார் வணக்கம். ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். நான் கொஞ்ச நேரம் ஆகிட்டு ஜாயின் பண்ணது, அப்புறம் தான் தெரிஞ்சது. சரி, எனக்கு ஒரு சந்தேகம். அதாவது மீன லக்னத்துக்கு வந்து 2 குடை, அதாவது மீன லக்னத்துக்கு சுபரான செவ்வாய் 2, 9 குடையராகி 2ல ஆட்சி பெற்று பண்றாருங்க போது அவர் தன்னோட ஸ்தானம் 9ஆம் இடத்துக்கு 6ஆம் இடத்துல மறைஞ்சான்னா அந்த பாக்கியங்களை எப்படி கொடுக்கும்? அந்த இது 8ஆம் பார்வையா வந்து செவ்வாய் வந்து மேஷத்துல இருந்து பார்த்தா கூட
9க்கு 6ல மறைஞ்சிடுறாரு இல்லையா? அப்ப என்ன மாதிரி ஒரு பலன்களை கொடுக்கும் சார் அது? இப்போ வந்து பாத்தீங்கன்னாமா செவ்வாய் வந்து 2-9 குறிக்கிறார். என்ன ஆமா. நல்ல ஸ்தானம். அதனால 2ஆம் இடத்துக்கு நல்ல குடும்பம் நல்லா இருக்கும். ஆனாலும் சண்டைக்கு இல்லாம இருக்குமா? கண்டிப்பா சண்டை போடுவாங்க இல்லையா? டெஃபினட்டா சண்டை. அப்ப சண்டை கண்டிப்பா உண்டு அந்த ஜாதகத்துல. சண்டை அர்த்தம் ஃபர்ஸ்ட். ஆனாலும் குடும்பம் வந்து கட்டுக்கோப்பா இருக்கும், பிரியாது. சண்டை போடுவாங்க, பிரியாது. இப்போ நீங்க 9ஆம் அதிபதி 2ல இருக்காரு அப்படின்னு நினைச்சு பாருங்க. 9ஆம் அதிபதி 2 9ஆம் அதிபதி பாக்கிய ஸ்தானாதிபதி வந்து நம்ம குடும்பத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். அப்போ பாக்கியம் நம்ம குடும்பத்துல இருக்கு. ஆனா குடும்பத்துல இருக்கும்போது நம்ம ஏன் அனுபவிக்க கூடாது? அனுபவிப்போம் அப்படின்னு அர்த்தம். இப்போ எல்லா பாவத்தை பார்க்கும்போது 9ஆம் அதிபதி 2ல இருக்கிற போது 9க்கு 6 மறைகிறார் அப்படின்னா பாவத்தை மட்டுமே நம்ம பார்க்க எல்லா இடத்துலயும் பார்க்க கூடாது. லக்னத்திலிருந்து பாருங்க. ஒரு பாவம் எப்ப டிஸ்டர்ப் ஆகும்னா பாவத்திலையும் 6-8 மறைந்தாலோ இல்ல லக்னத்திற்கும் 6-8 மறையும் போது அது வந்து டோட்டல் டேமேஜ் ஆகும். 2 மறையும் போது ஒண்ணு மேனேஜ் பண்ணிக்கும், ஒண்ணும் பிரச்சனை இருக்காது. கொஞ்சம் காலதாமதமா அனுபவம் வந்து உங்க வீட்டுல இருக்கும், எல்லா வசதியும் இருக்கும். இப்போ பருப்பு, உப்பு, மிளகாய் எல்லாம் இருக்கும், அது பாக்கியம். ஆனா அதை செஞ்சு சாப்பிடுறதுக்கு உங்களுக்கு சோம்பல். அப்ப 2ஆம் இடத்துல அப்ப 6ஆம் பாக்கிய அனுபவம் இல்ல, கட்டாயிடுச்சா? அப்ப வந்து வீட்டு கதவை ஸ்விக்கியோ ஜொமேட்டோவோ தட்டும். பாக்கியம். அதே மாதிரி துலா லக்னத்துக்கு தான் சார். துலா லக்னத்துக்கு குருவும் சுக்கிரனும் 3-8 பரிவர்த்தனையான எந்த மாதிரி சார் அது பலனை கொடுக்கும்? பரிவர்த்தனைல இப்போ வந்து என்னன்னா, இப்ப குரு 8ல் மறைவது நல்லது. ஏன்னு கேட்டா துலா லக்னம் கரெக்டுங்களா? ஏன்னா 8ல் மறைகிறான். ஆனாலும் பிரச்சனை கிடையாது, நமக்கு ஒன்னும் ப்ராப்ளமும் கிடையாது. குருவால எந்த மைனஸும் கிடையாது. இன்னும் சொல்ல பணக்காரனா ஆயிடுவான் அப்படின்னு அர்த்தம். பணக்காரன் அர்த்தம் ஃபர்ஸ்ட். அதனால பணக்காரனா மாறிடுவான், அதுல ஒண்ணும் சந்தேகம் இல்லை. 3ஆம் இடத்துல குரு வந்து வீரனா மாறுவான், கோபக்காரனா மாறுவான் அப்படின்னு அர்த்தம். அவ்வளவுதானே தவிர ஒன்னும் மைனஸ் ஒன்னும் இல்லை இதுல. மைனஸ். ஓகே, நன்றி சார். இந்த இது தீட்சை பத்தி சொல்லிட்டு இருந்தேன். மாணிக்க வாசகர் தீட்சை வந்து 3 விதமான தீட்சை பெற்றிருக்கான்னு. நான் இப்ப ரீசெண்டா படிச்சதுல வந்து ஸ்பரிச தீட்சை வந்து சைன தீட்சை, ஒண்ணு மானச தீட்சைன்னு சொல்லுவாங்க இல்லையா சார்? அது அதாவது மானச தீட்சை மொத்தம் வந்து பஞ்ச தீட்சைகள் வந்து 5 வகை அப்படின்னு சொல்லுவாங்க. மானச இப்ப ஐயா சொல்வார் சாம்பவி தீட்சை மாதிரி ஒரு பார்த்த மாத்திரத்துல போயிடுது. அது வந்து வந்துடும். இப்போ ஆனா மாணிவாசக பெருமாள் வாங்குறது கர்ண தீட்சை, ஸ்பரிச தீட்சை, நயன தீட்சை, இந்த 3 தீட்சை வாங்குவார். என்ன அதுதான் பார்த்த மாத்திரத்துல அப்படியே சரண்டர் ஆகுது. கரெக்டா? அவர் வெளியே நிக்கிறாரு, சுவாமி வந்து அவர் பார்க்கிறாரு, பார்த்த உடனே அவர் இழுத்தது. 2வது வந்து திருவடிய பொன்னார் திருவடியின் தலைமையில் வைத்ததுமே துணையான சுற்றங்கள் அனைத்தும் திறந்தொழிந்தேன்னு சுவாமி பாதத்தை தூக்கி வைக்கிறாரு. வச்ச உடனே நயன தீட்சையாச்சு, சாரி பரிசு தீட்சையாச்சு. கையில என்னமோ வச்சிருக்கிறீங்களே, இது என்னன்னு கேட்கிறாரு. இதுதான் சிவஞான போதம் சொல்றாரு. அப்பதான் அந்த சிவஞான போதத்துக்கு விளக்கம் கொடுக்கும் போது அது வந்து கர்ண தீட்சையா, கர்ண தீட்சை. அதனால வந்து எல்லாருமே வந்து தீட்சை வந்து ஒன்னொன்னாதான் வாங்குவாங்க. ஒரே நேரத்துல எல்லா தீட்சையும் வாங்கிட்டாரு. குரு முத நாளே வந்து கோந்திருந்து கொடுக்காரு, இவருக்காக காத்திருந்து கொடுக்குறாரு. முத நாளே வந்துட்டாருங்க. பழனிவேல் சார் வணக்கம் சார். பழனிவேல் சார் வணக்கம். நன்றி சார், மிக்க நன்றி சார். நன்றி சார். இன்னொரு விஷயம், இப்போ ஒரு ஜாதகத்துல இப்போ உதாரணத்துக்கு கடக லக்னம் எடுத்துக்கங்க. 8ஆம் இடத்துல சுபகிரகங்கள் பூரா போய் வந்திருக்கு அப்படின்னா இப்ப அவங்களோட நிலை என்ன? லக்னாதிபதியும் 8ல, அதுல சுக்கிரனும் 8ல, அந்த ஜாதகத்துல வந்து புதனும் 8ல, இந்த மாதிரி சுபகிரகங்கள் எல்லாமே அங்க பாவர் யாருமே இல்ல. சுபகிரகங்கள் எல்லாம் 8ஆம் இடத்துல இருக்கும்போது அங்க என்ன? அதான் சார், எல்லாமே வந்து நல்லது நடக்கும். பட் நல்லதுலயும் நமக்கு வந்து எல்லாமே ஸ்லக்கிஷ்னஸா ஒரு திருப்தியற்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். கண்டிப்பா. இப்ப வாழ்நாளும் நீடித்த வாழ்நாள் இருக்கும், வாழ்நாளும் லைஃப் ஸ்பேனும் கூடும். கண்டிப்பா
இப்ப சுபகிரகங்கள் அதுல பாவகிரகங்கள் மிக்ஸ் ஆயிருந்துச்சுன்னா கண்டங்கள் வரும். கண்டங்கள் வரும். குருவும் எட்டுல, சுபகிரகங்கள் கூட எட்டுல இருக்கு. அதுதான் எட்டுல இருந்துச்சுன்னா கிரானிக்கல் டிஸ்டர்பன்சஸ் உண்டுன்னு அர்த்தம். அப்போ ஒரு கிரகம் வந்து எட்டுல இருக்கும்போது கிரானிக்கல், இப்போ அம்மா கேட்டாங்க சுக்கிரனை பத்தி கேட்டாங்க. துலா லக்னத்துக்கு குரு எட்டுல மறைஞ்சது, குரு சுக்கிரன் 3 இருக்குதுன்னாங்க. அப்போ வெறும் குருவே அந்த பரிவர்த்தனையே இப்போ அது 6க்குரியவனாக இல்லாமல் வெறும் குரு 8ல இருந்தாருன்னா அவருக்கு வேற மாதிரி வியாதி வரும்னு சொல்லிடலாம் டக்குன்னு. ஆனா 6க்குரியவனா இருக்கிறதுனால வியாதி வராதுன்னு முடிவு பண்ணிடலாம் டெஃபினட்டா. ஆமா, இங்க விபரீத ராஜ்யம் ஏற்படுதுல்ல சார், அதனால ஏன்னா கடகலக்கணத்திற்கு வந்து 12 குடையன் புதன். ஆமா, அதே மாதிரி இல்ல உங்களுக்கு அதுதான் விபரீத ராஜயோகம், திடீர் யோகங்கள் கிடைக்கும் அவ்வளவுதான். பட் ஆனா பிளான் பண்ணது ஒர்க் அவுட் நடக்காது. இது வந்து எதிர்பாராத யோகம். ஆமா, பொருளியல். ஆமா, பொருளியல் தான். பொருளியல். ஆமா, பண விஷயத்தில் தான் எதிர்பாராத யோகம். அது திடீர்னு வரும். பொருளியல், உடலியல், மன இயல் கூட வரும். ஏன்னு கேட்டீங்கன்னா பக்கத்து சீட்டில் பாட்டி உட்காந்தா டேக் இட் ஈஸி பாலிசின்னு சொல்ற பதில பக்கத்து சீட்டில் பேத்தி உட்காந்துச்சுன்னா ஈஸியா தானே அதனால திடீர் யோகமும் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ராஜா ஐபோன் ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் கேளுங்க. நன்றி ஐயா. ஐயா நான் உங்க யூடியூப் வீடியோ நிறைய பாப்பேன் ஐயா. உங்க கூட பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு இன்னைக்கு. வெல்கம் சார். ஐயா ஒரு சின்ன கேள்வி. புதன் வந்து இருக்கிறதுல வீக்கஸ்ட் பிளானட்னு சொல்லுவாங்க. அவர் வந்து ரொம்ப ரொம்ப வீக்கான பிளானட் சொல்லுவாங்க. அவர் வந்து தனுசு லக்னத்துக்கு வந்து பாதகாதிபதி. அவர் ஒரு நிறைய பிளானட் கூட சேர்ந்து இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். சூரியன் கூட, ராகு கூட, அந்த மாதிரி சேர்ந்து 5ஆம் இடத்துல இருக்கிறாருன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, அவர் வந்து அது வாங்கின சாரம் பாத்தீங்கன்னா 6ஆம் அதிபதி சாரம், சுக்கிரன் சாதம் வாங்குறாரு. அவர் இருக்கிற இடம் செவ்வாயோட இடம். இது மாதிரி 6-7 பிளானட் கூட மேட்ச் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். கொடுத்த சாரமும் ஆட்சி 6ஆம் இடத்துல ஆட்சியா இருக்கு, சூரியன் கூட இருக்காரு, ராகு கூட இருக்கிறாருன்னா அவருக்கு என்ன மாதிரி வேலையை செய்வார்? அவரு அடங்கிடுவாரா இல்ல அவர் எப்படி இருப்பாரு? அவரு இப்போ வந்து புதன் வந்து கேட்டலிஸ்ட்னு பேரு புதனுக்கு. ஈஸி கிரியா ஊக்கி அவர் பேரு. ஏன்னா எந்த ஜாதகத்திலுமே புதன் வந்து கிரியா ஊக்கியை தவிர இண்டிவிஜுவாலிட்டி இல்லாதவர் அப்படின்னு அர்த்தம். அதனால அவர் இண்டிவிஜுவலா எந்த வேலையும் செய்ய மாட்டார் கண்டிப்பா. அதுவும் நீங்க காம்பினேஷன் ஆஃப் பிளானட்ஸ்ன்னு வரும்போது அவர் வந்து காம்பினேஷன் ஆஃப் பிளானட்ஸ்ல விச் பிளானட் வந்து இட்ஸ் ஹேவிங் த மோர் பவர் அப்படின்னு ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு டிசைட் தட். ஆஃப்டர் டிசைடிங் தட் தென் ஒன்லி நீங்க வந்து அந்த புதன் வந்து கேட்டலிஸ்டா ஒர்க் அவுட் பண்ணி, அப்போ வந்து புதன் வந்து சப்போஸ் இன்கேஸ் 5th பிளேஸ்ல மேஷராசியில நீங்க சொல்றீங்க புதன் வந்து பரணியில உட்காந்துருக்காருன்னு சொல்றீங்க. அதே நேரத்துல வந்து பக்கத்துல வந்து இன்னொரு பரணிலேயே இது செவ்வாய் உட்காந்துருக்காரு. செவ்வாய் வந்து அஸ்தங்கம் ஆகாம செவ்வாய் உட்காந்துருக்காரு அப்படின்னா செவ்வாயோட பலத்தை பயங்கரமா பூஸ்ட், நல்ல ஐடியா கொடுப்பாரு. அப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அந்த ஜாதகர். இதே வந்து சூரியன் உட்காந்துருக்காரு அப்படின்னா அரசியல் செல்வாக்கோ இல்ல பிரகாசமோ இல்ல புகழோ கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இல்ல சுக்கிரன் தான் இருக்காரு அப்படின்னா ஒரு நல்ல பெண்ணை வந்து அவருக்கு வந்து மேட்ச் பண்ண கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. என்ன ஒரு சனி தான் இருக்காரு, அப்படி சனி நீச்சமா இருக்காரு சார் அங்க அப்படின்னா அதெல்லாம் கவலை கிடையாது. நீச்சமா இருந்தாலும் புதன் கூட சேர்றதுனால ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டா கிரியேட் பண்றதுக்கு வாய்ப்பு உண்டு. என்ன அப்படி பண்ணுவாரே தவிர பட் இண்டிவிஜுவலா அவரா பண்ண மாட்டார். எந்த வேலையும் அவரை தனித்து விட்டாதான் பண்ணுவார். ஓகே, அப்ப இருக்கிறதுலே வந்து யார் அதிகமான பவர்ல இருக்காங்களோ அவங்க கூட சேர்ந்து பாரு. ஆமா, அதாவது மழை சாயிற பக்கம் கூட சாயம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி மழை சாயிற பக்கம் கூட சாயம், ஜோக்கர் பிளானட்னு பேரு இல்லையா? இப்போ புதன் வந்து இஸ் ஜோக்கர் பிளானட். ஜோக்கர் வந்து இண்டிவிஜுவலா வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. யார் ஒன்னொன்று கார்ட்ஸ் விளையாடி இருக்கீங்க இல்லையா? விளையாடுக்கணும். இப்போ எல்லாமே கத்துக்கணும், கத்துக்காம இருக்கக்கூடாது. எல்லா வேலையும் கத்துட்டு அதுல விட்டுட்டு வந்துடணும். அப்ப கார்ட்ஸ் விளையாடும் போது அப்ப நீங்க மேட்சிங் பண்ணும்போது ஜோக்கரை தனியா வச்சுட்டு நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்போ ஜோக்கர் வந்து இன்னொன்னத்தோட ஒரு செட்டோட இணைச்சாதான் இட்ஸ் ஹேவிங் மோர் வேல்யூ. அப்போ அதேதான்
நம்ம ஜாதகத்திலையும் ஜோக்கர் பிளானட் ஆகிய புதன் தனித்து இருந்தா அப்பதான் அவரு தனியா வேலை செய்யணும்னு ஆரம்பிப்பாரு. அது செய்ய மாட்டாரு. ஓகே ஓகே சரி, ரொம்ப நன்றி. திருமணத்துல ஒரு 10 நிமிஷம் பேசலாம். நீங்க உங்க செலக்டிவ் சாய்ஸ் தான். சரி, இன்னொரு 10 நிமிஷத்துல மீட்டிங் முடிச்சுக்கலாம். ஏன்னா அப்ப 1.5 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு. சோ இப்ப திருமணத்தை பார்த்தீங்கன்னா, இப்போ 7ஆம் இடத்தை சனி பார்த்துட்டார் அப்படின்னாவே தாமத திருமணம் சொல்றோம். இப்ப 7ஆம் இடத்தை சனி பார்க்கும்போது, சனி பலம் பெற்று பார்க்கும்போது அங்க திருமணத்தில் தாமதத்தை கொடுக்குது. அப்போ 7ஆம் இடத்தை சனி பார்த்து தாமத திருமணம் நடக்காம முதல்லயே திருமணம் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அங்க ஒரு கசப்பு கொடுத்துருது. அப்போ நம்ம ஒரு ஜாதகம் பார்க்க வர்றாங்க, 7ஆம் இடத்தை சனி பார்க்குது, பொறுமையா இருங்க, அந்த ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல அந்த கசப்பை திருமணம் ஆகலையேங்கிற ஏக்கத்திலேயே அந்த கர்மாவை அனுபவிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு மிடியமான வாழ்க்கையாவது ஓரளவுக்கு. கண்டிப்பா அதுதான் சில ஜாதகங்களை லேட் மேரேஜ்னு சஜஸ்ட் பண்ணுவோம். ஆனா பட் ஆக்சுவலி அது லேட் மேரேஜா நீங்க தான் டிசைட் பண்ணிக்கணும். ஏன்னா பேரண்ட்ஸ் கிட்ட ஒரு இலைமறை காய்மறையா சொல்லணும். இப்போ இது வேற ஏதாவது 2-3 ஏதாவது ஒரு அஃபேர் கிளியர் ஆகி அடுத்தது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்போ ஒரு 18 வயசு பொண்ணுக்கு நீங்க கல்யாணம் பண்றீங்கன்னா அது 16 வயசுல ஒரு அஃபேரு, 17 வயசுல ஒரு அஃபேரு, 18 வயசுல மேரேஜ் பண்றீங்கன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது, தோஷமே கிடையாது. ஈஸியா அதை 18 வயசுல கல்யாணம் பண்ணி விட்டுடலாம். அந்த 18 வயசு அது ஏற்கனவே 2 அஃபேர் வச்ச பொண்ண நம்மள மாதிரி ஜோஷியருக்கு இல்லப்பா லேட் மேரேஜ் பண்ணணும்னா அது அஃபையர் கூடின்னு போகுமே தவிர அப்போ மேரேஜ் நடக்காது. அதனால அப்போ நீங்க இலைமறை காய்மறையா சொல்லணும் பேரண்ட்ஸுக்கு. 1 or 2 அஃபையர்ஸ் 1-2 இடங்களை விரும்பப்பட்டு விளக்கப்பட்டு அதுக்கப்புறம் மேரேஜ் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அவன் புரிஞ்சுக்குவான். ஆமாப்பா அது 2 வருஷம் சுத்தி நின்றுச்சு, அப்ப அதை கட்டி விட்டாச்சு, இப்ப இது கல்யாணம் பண்ணலாம், ரைட், அப்ப சூப்பரா இருப்பாங்க. அவ்வளவுதான். 18-19 வயசுல கூட கல்யாணம் பண்ணிடலாம், ஒன்னும் ஆகாது. அப்ப அந்த தோஷம் அடிபட்டு போயிடும். கண்டிப்பா தோஷம் அடிபட்டு போயிடும். தோஷம்னா என்ன? ஒரு கர்மாவை அனுபவிக்கிறது. அவ்வளவுதான், ஒரு கர்மாவை அனுபவிக்க வேண்டும், அவ்வளவுதான். அப்ப அந்த முதல் ஒரு அஃபைரே ஒரு கசப்பு ஏற்படுத்துறதுனால அந்த கசப்பு அதோட முடிஞ்சது. இப்போ கலத்தர தோஷமே என்ன? இதுதான். இதை நல்லா புரிஞ்சுக்கணும்னா கலத்தர தோஷம் ஒரு பிரச்சனையே இல்லாம போயிடும். என் ஜாதகத்தில் லக்னத்தில் 2 சனி, இளவயது திருமணம். சரி சரி சார், தேங்க்யூ. தேங்க்யூ சார். அடுத்தது யாரு கேட்டவங்களே பண்ணிக்கிறீங்க, கேள்வி கேட்டவங்களே பண்ணிக்கிறீங்க. யோகேஸ்வரன் சார் கேளுங்க சார். அப்பவே எனக்கு அப்புறம் நிறைய பேர் செஞ்சுட்டீங்க. ஓகே சார். இப்ப தனித்த குருவும் புதனும் இருக்கும் பொழுது, புதன் கூட்டாக இருந்தாலும் அவர்கள் திசை வரும் பொழுது கடன் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதுக்குண்டான காரணம் என்ன? அது ஒரு கேள்வி. இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, கலத்திர ஸ்தானம்ங்கும் போது லக்ன பாவத்துக்கு 7ஆம் இடம் அப்படிங்கும் போது அந்த 7ஆம் இடத்துல ஒரு 4 கிரகமோ இல்ல 3 கிரகமோ ஹையஸ்ட் வேல்யூ எது இருக்குதோ அதனுடைய காரகத்துவத்துக்கு உண்டான மணமகனும் மணமகளும் அமையக்கூடிய தன்மை இருக்குமா? அப்படி இல்லைன்னா அந்த எந்த பாவமுமே அந்த 7ஆம் பாவத்துல எதுவுமே இல்லை அப்படிங்கும் பொழுது அந்த 7ஆம் பாவத்தின் அதிபதி எந்த இடத்துல இருந்து அவரு என்ன லெவல்ல ஹையஸ்ட் இருக்கிறாரா லோவஸ்ட் இருக்கிறாரா அப்படிங்கிறத பொறுத்து அவங்களுடைய வாழ்க்கையினுடைய காரகத்துவம் மாறுமா? இந்த 2 கேள்வி. அப்ப 2வது கேள்விக்கு நீங்களே பதில் சொல்லிட்டீங்க சார். கரெக்டா? ஒன்னும் பிரச்சனை கிடையாது. நீங்களே சொல்லிட்டீங்க. இருக்கிற பிளானட்ஸ்லயே அனலைஸ் பண்ணி நம்ம அந்த கேரக்டரிஸ்டிக்ஸை டிசைட் பண்ணிக்கணும். அதேதான், வேற ஃபர்ஸ்ட் கேள்வி குருவும் புதனும் இணைந்திருந்தா கடன் வருமானு கேக்குறீங்க இல்லையா? இல்லைங்க, குரு தனித்திருந்தாலும் புதன் யாரோட இணைந்திருந்தாலும் அவங்களுடைய திசை வரும் பொழுது கடன் ஏற்படக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. இது என்ன காரணம்? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. அதெல்லாம் ஒன்றும் ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் அப்படிலாம் இல்லையே, எனக்கு தெரிஞ்சு இல்ல. ஏன்னு கேட்டா தனித்த குருவனுடைய இடத்துல இருக்கும் பொழுது அவர் அந்த திசையை நடக்கும் பொழுது தனித்த குரு யாருக்கு இருக்காரு? இதே ரிஷப லக்னத்துக்கோ இல்ல துலா லக்னத்துக்கோ இல்ல மிதுன லக்னத்துக்கோ இதுக்கு அது மாதிரி சில லக்னங்களுக்கு மட்டும்தான் தனித்த குரு இருக்கும். கும்ப லக்னத்துக்கு தனித்த குரு உச்சம் பெற்று இருக்கான் அப்படின்னு வச்சுக்கோங்க, பயங்கர கடன்காரனா இருப்பானே என்ன. ஆனா கடன் எல்லாத்துக்கும் வாங்கினாலும் ப்ரொடக்டிவா தான் வாங்குவான், ஒன்றும் விட்டுற மாட்டான். ஸோ அது மாதிரி லக்னங்கள் வைஸா நம்ம அனலைஸ் பண்ணாதான் நீங்க சொல்ற அவன் கடன்காரனா இல்லையா, கடன் வாங்குவானா இல்லையான்னு சொல்ல முடியுமே தவிர பொதுவா ஒரு ஜாதகத்தில் தனித்த குரு இருந்தாவே கடன் வாங்குவான்னு அர்த்தம் கிடையாது.
தனித்த குரு இருந்துச்சுன்னா என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, வாழ்க்கையில வந்து நம்மள விரும்புறவங்க யாருமே இல்லையேன்னு ஒரு ஃபீலிங் இருக்கும். அவ்வளவுதான். இப்போ தனித்த குரு வந்து என்னன்னா, இப்போ நாங்க இப்ப குரு என்னதான் குருவா இருந்தா கூட இப்ப வந்து சிஷியர்கள்லாம் கூடி சேர்ந்து சிரிச்சுன்னு இருப்பீங்க. என்னையா சிரிக்கிறீங்கன்னு நான் கேட்டா, ஒண்ணும் இல்லை சார், சும்மா தமாஷா சிரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை கைட்டி விட்டுருவீங்க. அப்போ என்ன அர்த்தம்? குரு வந்து கைட்டி விடப்படுகிறார் அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? சாதா விஷயங்கள ஒரு சாதா சின்ன மேட்டர்ல கூட அப்போ குருவை சேர்த்துக்கிறது இல்லை. ஏன்னா அவர் பெரிய ஆள் சொல்லிட்டு அவருடைய அனுபவம் பாதி கைட்டி விட்டுருவாங்க. அவ்வளவுதான். சார் அருமை சார். ஆமா சார் நன்றி. சூந்தி மேம் உங்களை கேள்வி இருக்கா? ஓம் நம சிவாயம் ஜி. ஆம் ஜி, இங்க கை காணும் ஜி. ஓம் நம சிவாயம் ஜி. கேள்வி இல்லைங்க ஜி, நம்ம பாலாஜியோட இப்போ சமீபத்துல ஜி வெளியிட்ட வீடியோ ஒண்ணு பார்த்தேன் ஜி. கிரகங்கள் எல்லாத்துக்கும் புராதன கதைகள்லாம் சொல்லி ரொம்ப எளிய விளக்கம், ரொம்ப தெளிவா ரொம்ப நல்லா கொடுத்திருந்தாங்க ஜி. சுக்கிரன் வந்து உச்சமா இருந்தா அவங்க மனைவியோ இல்ல அவங்களோ கர்வமா இருப்பாங்கன்னு ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தாங்க. உண்மை ஜி, 100% அப்படியே உண்மை ஜி. தேங்க்யூமா, தேங்க்யூமா. ஓம் நம சிவாயம் ஜி. தேங்க்யூ. ஓம் நம சிவாயம். நன்றி 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 நன்றி. சசி கேள்வி இருக்கா? கேள்வி எதுவும் இல்லைன்னா, ஆனா எனக்கு இந்த ஏற்கனவே உங்ககிட்ட பேசின மாதிரிதான், செவ்வாய் வந்துட்டு நெருப்பு காரகத்தை வந்து நிலக்காரகத்தோட ஏன் கம்பேர் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. யாரு நெருப்பு வந்து செவ்வாய் நெருப்பு காரகம், நிலக்காரகம் யாரு? செவ்வாய் வந்து பூமிக்காரகம் சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க? செவ்வாய் பூமிக்காரகன்னா ஏன்னா செவ்வாய் வந்து எப்படி பிறந்தார் அப்படின்னா, அவருடைய கதை வந்து பரத்வாஜ முனிவருக்கு ஒரு பெண்ணுக்கும் பிறந்த செவ்வாய் ஒரு தேவலோக மங்கைக்கு பிறந்தது. அந்த தேவலோக மங்கை குழந்தைய பெற்ற உடனே கைட்டி விட்டுட்டு ஓடி போயிடுச்சு. ஓடிட்டு வந்து பரத்வாஜர் கிட்ட கொடுத்தாரு. பரத்வாஜர் பற்றி நான் ரிஷி இருந்து நான் வந்து தவம் பண்ணணும், இந்த குழந்தை யார் சோறு போடுறதுன்னு சொல்லிட்டு அதை பூமாதேவி கிட்ட தூக்கி போட்டு போயிட்டாரு. பூமாதேவி வெளியே வந்து 7 வருஷமா வந்து பூமாதேவி வளர்த்த உடனே அதுக்கப்புறமா மறுபடியும் பரத்வாஜர் கிட்ட கொண்டாந்து விட்டுட்டு ஓடி போயிடுச்சு. அப்போ வளர்த்த தாய் வந்து பூமாதேவியா இருக்கிறதுனால பூமிக்கு காரகன் செவ்வாய் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பூமாதேவிக்கு வந்து செவ்வாய் மேல ஒரு அலாதி பிரியம். ஆனால்தான் வந்து செவ்வாய் ஜாதகர்கள், செவ்வாய் உச்சம் பெற்றவர்களோ செவ்வாய் டாமினேட்டட் பர்சனோ பாசத்துக்காக ஏங்குபவர்கள். ஒரு பாசம்னா அவங்ககிட்ட செவ்வாய்க்காரங்கன்னாவே பாசத்துக்கு ஏங்குபவர்கள். பாசக்காரன் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. சகோதர பாசம், தாய் பாசம், இது ரெண்டுமே அவங்களுக்கு அதிகமா இருக்கும். லக்னத்தை எடுத்துக்கலாமா சார்? கண்டிப்பாக, டெஃபினட்டா. ஏன்னா செவ்வாய்க்காரன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அன்புக்கு அடிமை மாதிரி, அன்பு கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருப்பான். கண்டிப்பா நீங்க யார வேணாலும் பாருங்க, செவ்வாய் வந்து ஆனா மாடர்னா இருப்பான், ஒஸ்ட் பர்சனா இருப்பான், ஆனா திருடனா கூட இருப்பான், ஆனாலும் அன்புக்கு அடிமையா இருப்பான். நன்றி நன்றி சார். நன்றி சார். நன்றி சார். பாலசுப்ரமணியம் சார். ஐயா, கலத்திரஸ்தானத்துல சூரியனும் செவ்வாயும் சேர்ந்திருந்தா வீட்டுக்காரருக்கு ஆயில் கம்மின்னு சொல்றாங்க இல்லையா, அதை பத்தி கொஞ்சம் விளக்கம் சொல்ல முடியுமா ஐயா? சொல்லலாம் சார். இப்ப வந்து சூரியன் செவ்வாய் வந்து பெண் ஜாதகத்துல சூரியன் செவ்வாய் சேர்ந்துருந்துச்சுன்னா வீட்டுக்காருக்கு ஆயில் கம்மி அப்படின்னு அர்த்தம். இப்ப சூரியன் செவ்வாய் இணைந்து செவ்வாய் அஸ்தங்க தோஷம் பெற்றிருந்தால் பிரச்சனை கிடையாது. அஸ்தங்க தோஷம் பெறாத செவ்வாயாக இருந்தால், சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் 10 டிகிரிக்கு மேல இருந்துச்சுன்னா அப்போ அந்த இடத்துல வந்து யுத்தம் நடக்கும், பயங்கரமான யுத்தம். அப்ப கிரக யுத்தம் நடக்கும். 10 டிகிரிக்கு மேல இருந்தா, 10 டிகிரி உள்ள இருந்தா நடக்காது. அப்போ 2 ஹாட் பிளானட், அந்த ஹாட் பிளானட் வந்து இந்த ஜாதகரை மோதும். இது பெண் ஜாதகத்துல 7ஆம் அதிபதி கணவன் என்பதனால இந்த கணவன் வந்து ரொம்ப ஹாட்டா இருப்பான், டென்ஷனா இருப்பான், டெம்பரா இருப்பான், ப்ராப்ளமா கொடுப்பான். அப்போ இந்த டென்ஷனும் இந்த இரிட்டேஷனால அந்த பெண்ணுக்கு கணவன் வந்து இந்த பெண்ணை வந்து ரொம்ப டீஸ் பண்ணுவான், அதனால டிஸ்டர்ப் ஆவான். இன்னும் சொல்ல போனா, இன் அதர் வேர்ட்ஸ் வி கேன் சே, கணவன் வந்து அதிகமான சம்போகத்தை எதிர்பார்ப்பான்.
அதிகமான சம்போகம் பண்ணக்கூடிய கணவன் சீக்கிரம் விந்து காலியாகி சீக்கிரம் போய் சேர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு. அது இல்லாம லீனா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. சிறப்பு சார். நன்றி ஐயா. டிஸ்டர்பன்ஸ் வேற ஒண்ணும் இல்ல, ஹெல்த் ப்ராப்ளம். சிறப்பு சார், சிறப்பு சார், சிறப்பு சார். நன்றி சார், நன்றி சார். அடுத்தது கேட்டவங்களே கேட்காதீங்க. நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து கரெக்ட்னு நீங்க அப்படியே எடுத்துக்க வேணாம். யூ செக் யுவர் செல்ஃப், தென் யூ கேன் டிசைட். ஏன்னா நான் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருடைய கருத்து வேறுபாடுகள் இருக்கும், சிந்தனைகள் மாறி இருக்கும். ஆகவே அந்த நான் சொன்ன சிந்தனையை அப்படியே வச்சுட்டு நீங்க ஒருத்தர் ஜாதக கஸ்டமர் வந்தாருன்னா அவருக்கு அப்படியே அப்ளை பண்ணாதீங்க. ஏன்னா நீங்களும் சிந்திச்சுட்டு முடிவு பண்ணுங்க. ஏன்னா உங்க சிந்தனை ஓகேன்னு சொல்லிச்சுன்னா எடுத்துக்குங்க. வேலு கார்த்திக் சார். ஐயா வணக்கம், கேக்குதுங்களா? கேக்குது சார். இப்ப வந்து ஒரு கிரகம் ஒரு ராசியில் இருக்கு, அதோட விஸ்தீர்ணம் வந்து எந்த அளவுக்கு இருக்கும்? அதாவது 1 டிகிரி ஒரு கலையில மட்டும் இருக்குமா, இல்ல ஒரு 3 டிகிரிக்குள்ள இருக்குமா அப்படிங்கிறது ஒரே ஒரு டவுட் ஜென்ரலா. மேக்சிமம் 3 டிகிரிக்கு மேல இருக்கும் சார். ஒரு ராசிக்குள்ள வந்து 3 டிகிரிக்குள்ள அந்த விஸ்தீர்ணம் இருக்குன்னு எடுத்துக்கலாங்களா? ஒரு கிரகம் வந்து மேக்சிமம் 3 டிகிரிக்குள்ள அந்த இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமா இருக்கும், பயங்கரமா. சரி, இப்போ சுக்கிரன் உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம். இப்போ மேச ராசியில வந்து ஒரு 17 கலையில இருக்காரு, 0.17 கலையில இருக்காரு. இப்போ அதோட விஸ்தீர்ணம் வந்து மேச ராசிக்குள்ள இருக்குமா, மீன ராசிக்குள்ள இருக்குமா? அப்படி அது வந்து மேக்சிமம் மீன ராசியில தான் சேர்த்து வச்சுக்கணும். ஏன்னா இது ஒரு 1/2 டிகிரி கூட கிராஸே ஆகலையே, அதனால மீன ராசி தான் போட்டுக்கணும் சார். ஒரு ராசியினுடைய தொடக்கத்தில் இருக்கும்போது அது முதல் ராசிக்கும் அந்த கண்டிப்பா முதல் ராசிக்கும் வேலை செய்யும். இப்போ இன்னும் சொல்ல போனா நீங்க சொல்ற அந்த கணக்கு வந்து கண்டாந்திர நட்சத்திரத்துல வருது. அதுவும் கண்டாந்திர நட்சத்திரம் மண்டல பெரிய இருக்குதுல கண்டாந்திர நட்சத்திரத்துல கடக முடிவு, விருச்சிக முடிவு, மீன முடிவு. இதுல வந்து அதிகமான தோஷம் வந்து மீன முடிவு தான். அப்படி வரும்போது இந்த ரேவதி அஸ்வினி, ரேவதி 4 அஸ்வினி 1 இதுல இருக்கக்கூடிய கிரகங்கள் பயங்கரமான தோஷத்தை பெறுகிறது. அந்த கிரகங்களுடைய காரகத்துவங்கள் போராடி தான் வாழ்க்கை ஜாதகர் பெற முடியுமே தவிர போராடாமல் பெறவே முடியாது நிச்சயமா. இதே வந்து இந்த சொன்ன இந்த ரேவதி 4 அஸ்வினி 1ல லக்னம் நின்றாலோ சந்திரன் நின்றாலோ வாழ்க்கையில கஷ்டப்பட்டு தான் எதையுமே சாதிக்க முடியுமே தவிர கஷ்டப்படாம அது எப்பவுமே ஸ்ட்ரகிளிங் கேரக்டர். இன் அதர் வேர்ட்ஸ் we can say. ஓகே சார், ஓகே சார், நன்றி சார். இன்னொரு பொதுவான கேள்வி சார். ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதி திரிகோண பாவங்கள்ல நின்று, இப்போ உதாரணத்துக்கு லக்னாதிபதி 9ல நின்று வீடு கொடுத்தவனும் 5ல திரிகோண பாவத்தில் நின்று, இல்ல லக்னாதிபதி 5ல நின்று அவன் வீடு கொடுத்தவனும் திரிகோண பாவத்தில் நிற்கும் போது அவங்க ரொம்ப ஒரு சென்சிட்டிவான மனிதரா சார்? அவங்க ஏமாறுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கா? இல்ல, அவங்க வந்து என்னன்னா இப்போ ஏமாறுபவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா பாத்துக்கோங்க. ஏமாறுபவன் யாரு, ஏமாற்றுபவன் யாரு, இது 2 பாயிண்ட் பாருங்க. ஏமாறுபவன் யாருன்னா அன்பு அதிகமாக உள்ளவன் ஏமாறுவான். ஏமாற்றுபவன் யாருன்னா அன்பே இல்லாதவன் ஏமாற்றுவான். அன்பே இல்லாதவன் தான் ஏமாற்றுவான். இப்போ குருவும் ராகுவும் ஏன் சேர்ந்தா ஏமாற்றுவான்னு சொல்றோம்னா, அப்போ குரு வந்து அன்பானவர், கருணையானவர். இந்த ராகு போன உடனே டோட்டலா அதை பாய்சனஸ் பண்ணி மாத்திடுறாரு. அதனால குரு ராகு சேரும்போது எதுக்கும் துணிந்தவராக இருப்பார். அப்போ ஏமாற்றப்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. அப்போ அன்புதான் காரணம், வேற ஒண்ணு. நீங்க சொன்ன திரிகோண தொடர்புகள் இருந்துச்சுன்னா உண்மையிலே அவன் வந்து நல்ல கருணையாளன், அன்பானவன், பயாஸ் பர்சன் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா. நன்றி சார், நன்றி சார், நன்றி சார், நன்றி சார். டைம் ஆயிடுச்சு, இதோட மீட்டிங் முடிச்சுக்கலாம். இதுவரை நமக்கு வந்து ஒரு அற்புதமான விளக்கங்களை அஸ்ட்ரோ பாலா சார் வேலூர் நான் சொன்ன கருத்துக்கள் ஏதாவது கான்ட்ரவர்ஷியலா இருந்துச்சுன்னா சொல்லலாம், நானும் கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்ப நான் பேசுறதே இதுக்காங்கன்னா உங்க மூலமா 4 வார்த்தை தெரிஞ்சுக்கலாம் தான் என்னுடைய பாயிண்ட். அருமையா இருந்தது சார், நீங்க சொன்ன கருத்துக்கள்லாம் மிக அருமை சார். எங்களுடைய மிகச்சிறப்பு சார், மிகச்சிறப்பு சார். டிஆர்எஸ்டோனுடைய என்ன சொல்றீங்க, வயது மூத்தவங்க சந்திராபுலி மேம், அவங்க வணக்கம் சார். அவங்க சொல்லிட்டாங்கன்னா அது தீர்ப்பு.
மூத்தவர். ஆமா, எங்க எல்லாருக்கும் மூத்தவர், எங்க எல்லாரும் தாய் போல ரொம்ப மூத்தவர், அனுபவம் வாய்ந்தவர். அதுதான் சிறப்பு. இப்போ ஒரு அற்புதமான வாய்ப்பு நமக்கு இன்னைக்கு. இது நம்முடைய குருநாதர் திண்டுக்கல் சின்ராஜ் ஐயாவையும் அவங்களதான் சேரும் ஆச்சுங்களா. இந்த தளத்தை உருவாக்கி நமக்கு இதையெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது அடையனுக்கு இன்னைக்கு ஒரு வாய்ப்பு என்ன கேட்டீங்கன்னா, இங்க வந்திருக்க போது இங்க வந்து நமக்கு ஒரு வாய்ப்பு இறைவன் கொடுத்த ஒரு பெரும் கருணைன்னு சொல்லலாம். இன்னைக்கு பாலாசரோட இன்னைக்கு நேற்றுல இருந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். அது அற்புதமான ஒரு அதான் சத்யகாந்த் சார் சொன்னார், இந்த 2 நாளா உங்க முகத்துல வந்து ஒரு தேசஸ் தெரியுறாரு, ஒளி தெரியுறாரு. ஏன்னா ஒளி தெரியுதுன்னா குரு வந்துட்டா ஒளி தானே, குரு கிட்ட இருந்தா ஒளிதான முகத்துல, குரு இல்லைன்னா தான் இருள் இருக்கும், குரு இருந்தா ஒளிதானே. அதனால வந்து பாலாசார் கூட இருக்கும்போது அவ்வளவு ஒரு சந்தோஷமான இனிமையான நினைவுகள். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சந்தோஷம். இந்த ஐயா வந்து நிறைய நாள் கூப்பிட்டுட்டே இருந்தாரு. சரி, ஒரு முறை வந்துட்டு ஒரு நாள் தங்கணும் இங்க அப்படின்னு தங்கிட்டோம். இன்னைக்கு வந்து அப்படியே கரூர் நிறைய ஜீவ சமாதி போயிருந்தோம், அங்க பார்த்துட்டு வந்தோம். அதுதான் ஒரு பெரிய கோவில், வெஞ்சமா கூடல்னு ஒரு பெரிய கோவில், அதை இட்டுட்டு போய் காமிச்சாரு. உண்மை என்ன, சார் வந்து சுக்கிரனுடைய தன்மை, சுக்கிர பகவான் கூட இருந்தா சந்தோஷம் வராம என்ன பண்ணும் ஆச்சுங்களா. அப்படி ஒரு சந்தோஷமாக நாட்களா கழிஞ்சிட்டு இருக்கு. அதுதான் சிறப்பு. இன்னைக்கு நம்ம எல்லாருடைய ஒரு ஃபர்ஸ்ட் இது என்னன்னா, இன்னைக்கு நம்ம கிளாஸ் ஞாயிற்றுக்கிழமை, இன்னைக்கு சண்டே கிளாஸ். இன்னைக்கு சண்டே கிளாஸ்ல வந்து நம்ம கேள்வி பதிலா போட்டுக்கலாம் அப்படின்ட்டு நம்ம எம்எஸ்எஸ் அஸ்ட்ராகிராமர் கிளாஸ் அது மட்டும் முடிவு பண்ணியிருந்தோம். அப்புறம் சத்யகாந்த் சார் என்ன, ஏன் நம்ம சிஆர்லையும் கொடுத்து எல்லாரையும் கலக்க வைக்கலாமே அப்படின்னாரு. இது திடீர்னு நாங்கள் ஒரு 5 நிமிடத்திற்கு முன்பு, அதாவது ஒரு 4 மணிக்கு மீட்டிங் ஆரம்பிக்குது, 3:55 தான் முடிவு பண்றோம். மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணி கட் பண்ணி அப்புறம் மறுபடியும் புது இது உருவாக்கி அதுக்கப்புறம் நம்ம சிஆர்ல கொடுத்தோம். சரி, நம்ம குடும்பம் சிஆர் எல்லாரும் கலந்துக்கலாமே. இன்னைக்கு இது ஒரு பொக்கிஷமான நாள். நம்ம பேசிட்டு இருக்கோம், நம்ம அதே பேசிட்டு இருப்போம். இன்னைக்கு பாலாசார் இருக்காங்க, அப்போ இது எல்லாருக்கும் போய் சேரணும், நம்ம குடும்பத்துக்கு அப்படிங்கிற ஒரு இதுல வந்து இன்னைக்கு சத்யகாந்த் சார் வந்து இந்த ஐடியாவை சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஒரு, ஏன்னா நான் ஒரு அற்புதமான விருந்து கிடைச்சிருக்குன்னா இதை நான் மட்டும் சாப்பிடக்கூடாது, இது வந்து என் குடும்பத்துக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியதுல சத்யகாந்த் சார். அதான் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு நண்பருக்கும் நன்றியை சொல்லிட்டு, ஏன்னா எல்லாருக்கும் போய் சேரணும்னு ஆசைப்பட்டார். அப்போ உடனே சரி அந்த லிங்கை கட் பண்ணி சார் வந்துருவாங்களானா, இல்லை வந்துருவாங்க அப்படின்ட்டு எல்லாருக்கும் கொடுத்து எல்லாரும் பருகக்கூடிய ஒரு வாய்ப்பு நாளா இருந்தது. பிரபஞ்சத்துக்கும் நம்முடைய குருநாதர் திண்டுக்கல் சின்ராஜ் ஐயாவுக்கும் இன்னைக்கு நமக்கு குருவா வந்து நமக்கு இந்த சந்தேகத்தை ஒரு தெளிவாக்கிய நம்முடைய சுக்கிரனுடைய காதலன்னு சொல்லலாம். இல்ல சார், காதல் லவ் இல்லாம பிரபஞ்சமே இல்ல சார். நீங்க எல்லாத்தையும் நான் ஒத்துக்கிட்டோம், ஆனா இது இல்லாம பிரபஞ்சம் இல்ல. அதாவது காதலாகி கசிந்துனா அங்கேயே அன்புதான் சார். காதல் என்பதே ஒரு அன்புதான் சார், அன்புதான். அப்போ இன்னைக்கு அந்த அன்பை பத்தியே பேசணும் பாத்தீங்களா. எல்லா இடத்துலயும் நம்ம நிறைய கேள்விகள் அந்த அன்பை பற்றி தான் பேசணும். அப்போ ஆசை எப்போதுமே அழிக்கும், அன்பு எப்போதுமே வாழ வைக்கும். நம்ம ஆசைக்கும் அன்புக்கும் வித்தியாசம் தெரியாதான் நம்ம ஏமாந்துடுறோம் ஆச்சுங்களா. ஆசையும் அன்பு போலதான் இருக்கும். ஒருத்த மேல ஆசைப்படுறான்னா அவனும் பெரியமா தான் பேசுவான், ஒருத்த மேல அன்பு வைக்கிறான்னா அவனும் பெரியமா தான் பேசுவான். அப்போ அன்பு எது, ஆசை எது என்பது நம்ம பிரிச்சு பார்த்தோம்னா சார் தெளிவா இருக்கும் இந்த இல்லையா சார். அப்போ அன்பு வளர்க்கும், ஆசை அழிக்கும், அதுதான். அப்போ இந்த அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விஷயத்தை, சுக்கிரன் அன்பானவர் தானே, அந்த அன்பை கொண்டு வந்து இன்னைக்கு நமக்கெல்லாம் பருக செஞ்ச பாலாசாரருடைய திருவடிகளை மீண்டும் ஒருவர் வணங்கி, நீங்க எல்லாரும் உடனே கொடுத்தோடனே அத்தனை பேர் வந்து கலந்துட்டீங்க. உங்க எல்லாருடைய பொற்பாதங்களையும் வணங்கி இந்த நிகழ்ச்சியை நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஏன்னா கொடுத்த அடுத்த நிமிஷம் எல்லாரும் வந்தீங்க, அதுதான், அது இப்படிதான் இருக்கணும் சார். அப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா, நம்ம சிஆர் தளத்தை வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறோம்னு அர்த்தம். அடுத்த நிமிஷம் வந்தீங்க, கொடுத்த அடுத்த நிமிஷம் வந்தீங்க, இப்படித்தான் தோல் கொடுத்து நிற்கணும். இப்படிப்பட்ட உங்களுடைய நல்ல உள்ளங்களையும் வாழ்த்தி இந்த மீட்டிங் முடிச்சுக்கலாம். நன்றி, அனைவருக்கும் நன்றி. நன்றி, வணக்கம். நல்ல வண்ணம் வாழலாம் வையிலும் எண்ணில் நல்கதி காதுமோர் குறைவில்லாமல் அனைவரும் சிறப்புடன் எல்லா நலன்களும் சிறப்பாக வளர்ந்து நமஸ்காரம் நிறைவு செய்கிறோம். நன்றி சார். குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம். நன்றி சார். நன்றி சார், நன்றி.